ஒரு காட்டுக்குள்ள 11 வீடு, ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து அதுக்கு நீங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. அங்கே ஸ்கூல் இருந்தது. நாங்கள் அந்த 4 கிலோமீட்டர் நடந்தால் போவோம். அதை விட்டால் இந்த பக்கம் வந்து பக்கத்தில் ஊரே கிடையாது. அப்படி ஒரு காடு. ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு பெரிய பனைமர தோப்பு. அதுக்குள்ளே இருக்கிற தனிமை வந்து ரொம்ப பெரியது. ஐ வாஸ் அபியூஸ் சைல்டு. நான் வந்து ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன். ஓகே ஓகே. எனக்கு பிரச்சனைகள் இருந்து எல்லாமே ஓகே. அப்போ நீ அதை வச்சு இன்னைக்கு கிளைம் பண்ணுறேன்னா அந்த பிச்சை எடுக்கிறது சம்பவம். நாளைக்கு காலையில் நமக்கு வந்து காஃபி வேணுமான்னு கேட்கறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அப்புறம் நாம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு 200 பேர் அங்க இருக்கிற அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரம் வீட்டுல இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம உடனே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி சென்னையில ஒரு வீடு, தஞ்சாவூர்ல ஒரு வீடு, மதுரையில் ஒரு வீடுன்னு யோசிச்சேன். இல்ல இப்ப நம்ம வாடகை கொடுக்குற அளவுக்கு சம்பாரிச்சா போதும். ஒரு நாள் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து சிக்னல்ல நான் ஆட்டோல இருக்கிறேன். அவர் பைக்ல வர்றாரு. ஹாய் சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டாரு. எனக்கு வந்து காதல் கடிதங்களே என்னால என்ன முடியல. அவ்வளோ லவ் லெட்டர்ஸ் வந்தது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியாது எங்க வீட்டுக்கு வந்தா. ஓகே. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்ற மாதிரி தான் அது இருக்கும். நாங்கள் பேசிக்கிறது, பக்கத்தில் இருக்கிறாங்களா இவங்க என்னடா இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்கன்ற அளவுக்குலாம் இருக்கும். சாயந்தரம் 7 மணிக்கு தூங்கிடுவேன். ராத்திரி 2 மணிலேருந்து எந்திரிச்சு திரும்ப காலைல 10 மணி வரைக்கும் எழுத்து திரும்ப தூங்குவேன். இன்னொரு 50 வருஷம் நான் வாழ்ந்தா கூட என் வாழ்க்கையில் நான் ரொம்ப முக்கியமான நாட்களாக நான் நினைக்கிறது வந்து அந்த 30 பக்கம் எழுதின நாட்கள். அனைவருக்கும் வணக்கம். இது ஹியூமன் இமோஜிஸ் வித் காயத்ரி. அதாவது இங்க நிறைய மனிதர்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட கதைகள் நம்ம கேட்டிருப்போம். பட் நம்ம கேள்விப்படாத சில கதைகள் இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஷோ. ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு நம்மளுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் லக்ஷ்மி சரவணகுமார், எழுத்தாளர், டைரக்டர். இந்த மாதிரி பல கோணங்கள் அண்ணனுக்கு இருக்கு. ஸோ அவரோட கடந்து வந்த பாதை, அவருக்கு பேசப்படாத பக்கங்கள், அவரோட மனநிலைகள், அவரோட வெல்பீயிங், இந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம இப்போ ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போக போறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் காயத்ரி. முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிண்ணா. நல்ல முயற்சி இது. நன்றிங்கண்ணா. வழக்கமான இன்டர்வியூவா இல்லாம, வழக்கமான இன்டர்வியூல வந்து நமக்கு என்ன, நம்ம ஒரு அஜெண்டாவோட வர்றோம், அதை பேசிட்டு போயிடுறோம். ஒரு படமோ ஒரு புத்தகமோ அப்படின்னா அதை பத்தி மட்டும் பேசிட்டு போயிடுறோம். அதற்கு வெளியில வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்ம என்னன்னா ரொம்ப குறைவான கான்வர்சேஷன்ஸ் இருக்கிற தலைமுறையா நம்ம இருக்கிறோம். பேசுறதை ரொம்ப குறைச்சிட்டு நிறைய ஈமோஜிஸ்குள்ள வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான நேரத்துல இந்த மாதிரியான உரையாடல்கள் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. இப்போ நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு யூடியூப்ல எடுத்துக்கிட்டா நான் வந்து பார்க்கும்போது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களோட நிறைய உரையாடல்கள் வந்து நான் பார்த்தேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, 12 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த லக்ஷ்மி சரவணகுமார் எப்படி இருந்தார்? 12 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அக்ரெசிவா, எல்லார்கிட்டையும் ஈஸியா சண்டைக்கு போகக்கூடிய, மற்றவங்க செய்யற கிரைம்க்குலாம் வந்து ஈஸியா பலியாகக்கூடிய ஒரு ஆளா இருந்தேன். இப்போ ஒரு 41 வயசுல வந்து இது மெச்சூரிட்டியா அனுபவமானு எனக்கு தெரியல. ஒரு பீரியட் வந்து என்னை சுத்தி எப்பவுமே நண்பர்கள் இருந்தாங்க. என்னை சுத்தி எப்பவுமே நண்பர்கள்னா 24/7 நண்பர்கள் இருந்தாங்க. ஓகே. நிறைய டிராவல் பண்ணிட்டு இருந்த டைம், எப்பவுமே டிராவல் இருந்த டைம். அப்புறம் அந்த வாழ்க்கை முறையே வந்து என்னை வந்து என்கேஜாவே வச்சுட்டே இருந்தது. பட் இன்னைக்கு நான் வந்து என்னை நானே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டேன்னா இது வந்து கூட்டத்துல தனியா இருக்கிறது இல்ல வந்து லோன்லினஸ் இல்ல, சாலிட்யூடு. ஓகே. எனக்கு இது என்ன தேவைப்படுதுன்னா, இன்னும் பெட்டரா என்னை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் பெட்டரா ஒர்க் பண்றதுக்கு வந்து இது தேவைப்படுது. அதனால பழைய நண்பர்கள்ட்ட பேசுறோம், இல்ல பேசுற அந்த இதை கட் பண்ணிட்டோமா, உறவுகளை கட் பண்ணோமா, அது இல்ல. எங்கேயாவது சந்திச்சா பேசிக்கிறோம், எப்பயாவது போன்ல பேசிக்கிறோம், அது இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த சேஞ்ச் அதாவது நமக்கு வந்து 2 விதமா ஒரு மனுஷனுக்கு வந்து சேஞ்சஸ். ஒண்ணு நமக்கு வெளியில கண்டிப்பா சொசைட்டி நமக்கு கொடுக்கறதன் வழியா நாம வந்து நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறோம். ஒரு ரைட்டரா இருந்தோம், இன்னைக்கு ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்கும், நாளைக்கு வேற ஒண்ணா மாறலாம். இது ஒரு சேஞ்ச் ஓவர். பட் நமக்கு வந்து ரொம்ப இன்சைட்ல நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குல்ல. நமக்கு எதெல்லாம் பெரிய எய்ம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ரொம்ப சின்னதாயிருது. கண்டிப்பா. எதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. சோ இந்த சேஞ்ச் ஓவர், இந்த 12 வருஷத்துல முக்கியமான சேஞ்ச் ஓவர் நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப சொன்னீங்கல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர்கள் ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னு. இப்போ அந்த நண்பர்கள் கால் பண்ணும்போதோ பேசும்போதோ எப்படி இருந்த, என்ன இப்படி ஆயிட்ட அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வருதா? இருக்கு. அது நிறைய பேர் கேக்குறாங்க. நிறைய பார்ட்டிஸ்ல ஏன் உங்களை பார்க்க முடியல, நிறைய டிராவல். முன்னாடி டிராவல் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் போவோம், அப்புறம் 2 பேரா மாறிச்சு. இப்ப எங்க போனாலும் நான் மட்டும் போடுறேன். அப்போ உங்களுக்கு புரியல எப்படி தனியா ஒரு மனுஷன் டிராவல் பண்ண முடியும்னா, தனியா டிராவல் பண்ண பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இப்போ எனக்கு வந்து என்னன்னா,
ஒரு சினிமாக்கு போனாலோ இல்ல யார் வீட்டு ஃபங்க்ஷன் போனாலோ எங்க போனாலும் நான் தனியா போறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்ற மீன்ஸ் என்னன்னா எனக்கு துணை தேவைப்படல அப்படியே நான் நினைக்கிறேன். ஓகே, நாம இன்னொருத்தரோட நேரத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இப்ப என்ன ஒரு 6 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, வண்டியர்றா போண்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது இருக்கு இல்லையா, அது அவனுக்கு வந்து பிடிக்குதா பிடிக்கலையா, அவனுக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையான்னா கேட்காம நம்ம ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிறோம் பண்றோம். அது நமக்கு ஒர்க் பண்றது இல்ல. ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படிதான். ஒரு நண்பர் இருக்கிறாரு, இப்ப இவர் இருக்காருன்னா வாங்கல நம்ம அந்த சர்ச் வரைக்கும் போயிட்டு வரணும் கூப்பிடுறது வந்து ஒரு வன்முறைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப அவர் ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் கூப்பிட்டா என்னால போக முடியுமா? போக மாட்டேன். நமக்கு ஈகோ, நான் ஏன் உங்க கூட வரணும்னு தோணும். அப்ப அப்படி சக மனுஷன் அவனுக்கு அது தோணும் இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறப்போ எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல மியூச்சுவலா இருந்தா ஓகே. நட்பா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயத்துல கூட வந்து பயணமோ உரையாடலோ மியூச்சுவலா இருக்கிற வரைக்கும் ஓகே. இல்லைன்னா தனியா இருக்கிறது வந்து ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் நினைக்கிறேன். ஓகேங்கண்ணா, இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மியூச்சுவலா இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றீங்களா? பட் அன்கண்டிஷனலா இருக்கிறது தானே நட்பே. அன்கண்டிஷனலா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இருக்க முடியலையா? இருக்க முடியல. எந்த ஒரு வழியுமே அன்கண்டிஷனலா இருக்க முடியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மேபி இது என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஒர்க் சார்ந்து எந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டாலும் அன்கண்டிஷனலா இருக்க முடியல. நான் பெட் வளர்க்குறேன், 2 பூனை வளர்க்குறேன். அந்த பூனைகளுக்கே நான் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்களுக்கு தண்ணி வச்சு அவங்களோட டாய்லெட் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து அன்கண்டிஷனலா அதோட அஃபெக்ஷன், அது வந்து அதோட டைம் வந்து என்னோட ஸ்பெண்ட் பண்ணுது. அப்ப ஹியூமன்ஸ்ட இன்னும் நிறைய இருக்கு. நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அன்கண்டிஷனலா வந்து நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அது ஒரு 1 மாசம் இருக்கலாம், அது ஒரு பீரியட். ஏன்னா இப்போ ஒரு நல்ல நாவல் எழுதின காலகட்டங்களை நான் பார்த்திருக்கேன். இப்போ என்னோட கொமோரோ ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த 1 வாரம் 2016வது வருஷம் ஜனவரி, அந்த 1 வாரம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபேஸ்புக்ல எந்த பேஜுக்கு நீங்க போனாலும் கவர் போட்டோ வந்து அந்த புக் இருந்தது. ஓகே, இத்தனைக்கும் அந்த புத்தகத்துல கிளிம்ஸ் சில பகுதிகள் மட்டும் தான் வந்து நான் அப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த நாவல் எதை பத்தி அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஆனா அது அந்த வைபா இல்ல வந்து அந்த நாவலுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனா, ஏன் மேல இருந்த ரெஸ்பெக்டா எனக்கு என்னன்னு தெரியல. இருந்தது ஒரு மாசம் இருந்தது, 2 மாசம் இருந்தது, தென் அப்படியே டிசப்பியர் ஆயிடுச்சு. ஓகே, எகைன் ரூஹ் வந்தப்ப அது டிசப்பியர் ஆச்சுன்னா அந்த காலகட்டம்ன்றது அன்கண்டிஷனலா நமக்கு வந்த அன்பு இருக்கு இல்லையா, அதை நான் வெளியே சொல்லவே முடியாது. புரியுது. அதோடவும் உச்சமா ரூஹ் நாவல் வந்தப்போ எனக்கு வந்த காதல் கடிதங்களே என்னால எண்ண முடியல. அவ்வளோ லவ் லெட்டர்ஸ் வந்தது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த நண்பர்கள் ஆயிரக்கணக்கான புது நண்பர்கள். நான் திரும்பி பார்த்தா அவங்களாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலா ஏப்ரல் மாசம் நியூயார்க் போயிட்டு திரும்பி வந்தப்போ அந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு பெரிய கடிதம் எழுதும்போது அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நண்பர்களை தக்க வைக்கல எனக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு, அது என்னோட தனிப்பட்ட சிக்கலா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ரூஹ் வெளியானப்போ வந்து ஆயிரக்கணக்கான நண்பர்கள் கூட இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்த்தப்போ யாருமே இல்லை. இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி வந்து அன்கண்டிஷனலா வந்து ஒரு நண்பர், இது எப்படின்னா வந்து என் பெர்மிஷன் இல்லாம எனக்கு வந்து ஃபோன் பண்ண மாட்டார், டெக்ஸ்ட் பண்ணுவாரு, உங்களுக்கு கால் பண்ணலாம். அப்படி வந்து பயங்கர மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு, எனக்கு ஏதாவது தேவையான வீட்டுல வந்து கொடுத்துட்டு போவாரு. ஒரு நாள் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து சிக்னல்ல நான் ஆட்டோல இருக்கிறேன், அவர் ஒரு பைக்ல வர்றாரு, ஹாய் சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், வண்டி நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இல்லைன்றப்ப எனக்கு புரியல. நம்ம அப்படி அவ்வளவு பெரிய கேப் அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அவங்களோட சிச்சுவேஷன் என்னவா இருக்கலாம், இல்ல இந்த இடத்த கடந்து, அதாவது ஒரு மொமெண்ட் தான் லைஃப்ல எல்லாமே, நட்புலையோ உறவுலையோ எல்லாமே ஒரு மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட் ஒண்ணு சலிக்கும், இல்லைன்னா போதும்னு தோணும் போது கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நாம என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து யாருக்கிட்டையும் அன்கண்டிஷனலா ஒண்ணு எதிர்பார்க்க வேணாம். அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப பெயினா இருக்கா? இருக்கு கண்டிப்பா. அது எப்படி இல்லாம ஓகே, சரி ஒண்ணும் இல்ல, கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து ஊருக்கு வரோம் இல்லையா, நாளைக்கு காலையில நமக்கு வந்து காஃபி வேணுமான்னு கேட்கறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. செட்ல உங்களுக்கு என்ன அதாவது உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், இட்லிக்கு வந்து புதினா சட்னி வேணுமா, தேங்காய் சட்னி வேணுமா கேட்கறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாம சொல்றத கேட்கறதுக்கு ஒரு 200 பேர் அங்க இருக்கிற அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரம் வீட்டுல இருக்காது. நாம தான் வீட்டை கிளீன் பண்ணணும், நாம தான் நம்ம துணியை துவைக்கணும்ன்ற ஒரு இடம் வருது இல்ல. இப்போ இதை வந்து நம்ம உடனே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல நான் வந்து அங்க அப்படிதான் இருந்தேன், இங்க இப்படிதான் இருப்பேன், நம்ம வந்து அதை எண்ட் ஆஃப் த டே ரியாலிட்டின்றது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். கண்டிப்பா. ஃபெயிலியர்ஸ், சக்சஸ், விட்டு போறது, புதுசா வர்றது, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். இப்போ அங்க வந்து ஒரு மீட்டர் வந்து கூடவும் நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்லை, ஒரு மீட்டர் குறையாகவும் வச்சுக்க வேண்டாம்.
ஓகே. இப்போ இந்த ரூக் அந்த காலகட்டத்துல ஒரு 1000 நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னீங்களா? அப்போ அந்த உச்சத்துக்கு போயிருப்போம் நம்மளோட ஃபீலிங்கே வந்து வாவ் எப்படி அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அந்த உச்சத்துக்கு போகும்போது இருந்த அந்த கைண்ட் ஆஃப் போதைன்னு கூட சொல்லலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் போதை. அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அதை எப்படி கடந்து வந்தீங்க? இந்த டோபமைன் வந்து பயங்கரமான அடிக்ஷன். அதாவது எப்பயுமே ஒரு 24 hours நம்மள அட்டென்ஷன்லயே வச்சுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறப்போ இருக்கிற டோபமைன் இல்லையா, அது மிஸ் ஆகுற இடம் வந்து ரொம்ப சிக்கல். என்கிட்டயும் சில பிரச்சனைகள் உண்டு. நான் ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னா எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், 20 நிமிஷம் நம்ம பேசுறோம், 25 நிமிஷம் எனக்கு போர் அடிச்சிடும், கிளம்பிடலாம் அப்படின்ற இடம். அப்போ இந்த மாதிரி நாவல் யாருமே எழுதுனது இல்லைங்க. உங்களை மாதிரி இன்டெலக்சுவல்னா நீங்க ஒரு தடவை சொன்னா எனக்கு வந்து ஓகே, மூணாவது சொல்லும்போது போய் விளையப்படுறா அப்படின்னு நான் வந்து மூஞ்சி. ஒருவேளை அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்ன ஒரு ரைட்டர் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்றான்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த கோபம் இல்ல வந்து அந்த நாவல் ஆக்சுவலா அந்த நாவல் வந்து முழுக்க அன்கண்டிஷனல் லவ் பத்தி பேசுறோம். ஒரு சின்ன பையன் தன்னோட சின்ன வயசுல ஒரு அக்கா மேல இருந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த அக்காவுக்காகவே வாழ்ந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடுறான். அந்த அக்காவோட நினைவுகளே டிசப்பியர் ஆயிடுறான். ஸ்பிரிச்சுவல் எண்ட். அப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ். அப்போ நம்மள எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நாவல் படிச்சுட்டு வரும்போது இவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் நம்ம கொடுக்கணும் இல்ல எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எப்படி கொடுக்க முடியும்? இது வந்து அமுத சுரபியா என்ன எடுத்து கொடுத்துட்டே இருக்காதுல்ல. அப்படி கிடையாது. நம்மளோட எமோஷன்ஸ்ன்றது அது நீங்க பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அது ஒரு நாள் சரியா இருக்கும், ஒரு நாள் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாவலுமே நீங்க எழுதுனதுல, அதாவது இப்போ நீங்க ரைட்டரா இருந்த படலத்தை பத்தி நம்ம ரைட்டரா இருந்த முன்னாடி ஒவ்வொரு நாவல்லையும் பாத்தீங்கன்னா வன்முறைகள், லைக் நிறைய பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், லைக் சில ரொம்ப கான்ட்ரவர்சியான நிறைய விஷயங்கள் நீங்க எழுதியிருக்கும் போது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டதா இல்ல என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு பின்னாடி இந்த விஷயங்கள் வர ஆரம்பிச்சதுன்னா? இப்போ முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லையா, 12 வருஷத்துல என்ன மாறி இருக்கு அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாக்குறப்போ அந்த வயசுல எனக்கு என்னோட தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப முக்கியமாகவும் தோணுச்சு. நான் உலகத்தை தேடி பயணிக்க நிறைய டிராவல் பண்ண, நிறைய படிக்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் என்னோட துயரத்தின் வழியே அந்த உலகத்தை பார்க்கக்கூடாதுன்ற இடத்துக்கு நான் வரேன். ஓகே. இப்போ கம்போடியாவோட கேபிட்டல்ல வந்து வார் மியூசியம் இருக்கு, 2 வார் மியூசியம் இருக்கு நாம்பென்ல. அதில் ஃபர்ஸ்ட் வார் மியூசியம்க்கு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மைதானம் மாதிரி ஒரு இடம். அங்கே நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகும்போது என்னன்னா, உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வர வேணாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஃபோன் கொடுத்துருவாங்க. ஃபோன் கொடுத்துட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு வாக் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்பர்ஸ் இருக்கும், 1 2 3 நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் போய் 1ல போய் நின்னீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு 100 பேரை கொலை பண்ணாங்க, இப்படி வந்து கொடூரமாக அடிச்சு கொலை பண்ணாங்க. நம்பர் 2 இங்கே இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க, இப்படின்னு சுற்றி நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வந்து அதை ஃபுல்லாக சுற்றி வருவீங்க. அப்போ இப்போ படுகொலை பண்ணும்போது என்ன மாதிரி பாட்டு போட்டாங்க, எந்த பாட்டு போட்டாலும் அந்த பாட்டு வந்து ஃபோனில் ஓடும். என்ன டார்ச்சர் இது பண்ணுவோம் அந்த டார்ச்சர் எல்லாமே நீங்கள் அந்த மொத்த 4 மணி நேரமும் ஒரு பெரிய சிவில் வாரோட கதையை பெயினை நீங்கள் கேட்டு வருவீங்க. வந்து நின்னதுக்கப்புறம் ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு 30-40 ஃபீட்டுக்கு இருக்கும். அது முழுக்க மண்டவோடு. அந்த இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ணால் ஒரு 2-3 லட்சம் பேரோட மண்டவோடு. இப்போ இந்த துயரத்தை நான் பார்க்குறப்போ என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க எல்லா துயரமும் ரொம்ப சின்னதாக தெரியுது. புரியுது. இப்போ இப்படி நான் ஒரு 100 உதாரணம் சொல்ல முடியும். புத்தகங்களின் வழியாகவும் நான் வந்து என்னோட பயணங்களின் வழியாகவும் நான் வந்த இடம் இருக்கு இல்லையா. அப்போ என்னோட துயரத்தை வந்து எனக்கு இப்படி நடந்துச்சு. ஐ வாஸ் அபியூஸ் சைல்டு. நான் வந்து ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன். எனக்கு பிரச்சனைகள் இருந்து எல்லாமே ஓகே. ஆனால் அதை என்னால் கடந்து வந்திருக்க முடியுதில்ல. கடந்து வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்க முடியுதில்ல. அப்போது நான் ஏன் அதை திரும்ப கிளைம் பண்ணணும்? இப்படி இருந்தேன், என்னை நீங்க கவனிங்க, இப்படி இருந்தேன், எனக்கு நீங்க வந்து அட்டென்ஷன் கொடுங்க, இப்படி இருந்தேன், எனக்கு நீங்க அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்கறது ரொம்ப சில்லறையான விஷயமா தோணுது. அது ஒரு பெயின். அது நீ கடந்து வந்துட்ட. அப்போ நீ அதை வச்சு இன்னைக்கு கிளைம் பண்றேன்னா அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமானம். உன்னோட பழைய மெமரிஸை வச்சு பழைய பெயினை வச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு சமானம். யானையை கூப்பிட்டு வந்து யானைக்கு காட்டோட நினைவுகள்லாம் அழிச்சு ரோட்ல வந்து பிஸ்கட்டுக்காக பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கும், ஒருத்தன் தான் வந்து இவ்வளோ வெற்றிகரமான ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் திரும்ப என்னோட சைல்ட்ஹுட் பிரச்சனையை வச்சுட்டு நான் எனக்கான அடையாளத்தை கிளைம் பண்ணுறதும் கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி விஷயம்தான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, பக்குவம்ன்றது இப்படி தான் நினைக்கிறேன். உங்களோட கடந்த காலத்துலேருந்து நீங்கள் இப்படி தாண்டி வர்றது தான் பக்குவம்னு நினைக்கிறேன். ரைட்டிங்கில்
அது ஏன் தொடர்ச்சியா வந்துச்சுன்னா, இப்போ உப்புநாய்கள் மாதிரி ஒரு நாவல் எழுதுறப்ப எனக்கு 24 வயசு உப்புநாய்கள் எழுதுறப்போ. நான் அப்போ வந்து சென்னையில் எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. நான் வந்து ரமடா ஹோட்டலுக்கு ஆப்போசிட் இருக்க பிளாட்ஃபார்மில் தான் இருந்தேன் கொஞ்சம். ஓகே. இப்போ அந்த கோபம், அந்த நான் பார்த்த உலகம், அது எல்லாம் வந்து அதுலேருந்து என்னை தப்பிக்கிறதுக்கு ஒரு நாவல் எழுத வைக்கிறது. நீங்கள் அடுத்து காணகன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு நாவலாக இருக்கும். காணகன் நீலப்புறம் வரும்போது அது இன்னொரு இதுவாக இருக்கும். எகைன் எங்கே கொமரோ தான் நான் முதல்ல எழுதணும்னு நினச்ச நாவல். ஓகே. கொமரோ ஏன் அந்த வயசில் எழுதணும்னு நினச்சேன்னா, மொத்தமாக நம்மளோட மெமரியை வந்து எரேஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த இடத்துக்கு வர முடியும். ஸோ இந்த மெமரியை எரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நான் கொமரோ எழுதினேன். அது கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆச்சானா இல்லை, ஒரு பார்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இப்போது என் பையன் மெம்பர் நான் எதை பேச விரும்புகிறேன்னா, எனக்கு இப்படி நடந்துச்சு சின்ன வயசில், அதெல்லாம் தாண்டி இப்போது நான் வேலைக்காக வேறு ஊர்களில் இருந்திருக்கிறேன். குஜராத்தில், சண்டிகரில், லக்னோவில் வேலைக்காக வேறு ஊரில் இருந்திருக்கேன். அப்போது அன்னைக்கு என்னோட ஒரு 17-20 வயசுக்குள்ள நான் வேற ஒரு ஸ்டேட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணணும், இன்னைக்கு ஏன் ஸ்டேட்டில் அதே மாதிரி வேற ஊர்களில் இருந்து வர்றவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறேன். இப்போ நான் என் மெமரியை எங்கேருந்து எடுத்துக்கிறேன்னா, எனக்கு வந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சிக்கல்கள் இல்லை வந்து அடிப்படை சிக்கல்கள் இவனுக்கு வரக்கூடாதுன்ற இடத்துக்கு நான் வந்து யோசிக்கிறேன். இதை வந்து நான் வந்து தொடர்ச்சியாக எழுதுனேன். இப்போ வந்து நான் வந்து இந்த புலம்பெயர்ந்த மக்களை பற்றி தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ரீசெண்டாக ஒரு நல்ல புத்தகம் படித்தேன், ஒய் புவர் டோன்ட் கில் அஸ் அப்படின்னு. ரொம்ப நல்ல புத்தகம். மனு ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரைட்டர். அவரோட பொறுப்பு மிக்க மனிதர்கள் ஒரு நாவல், பிரமாதமான ஒரு நாவல் ஒன்று இருக்குது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட நாவல். அவர் வந்து இந்த ஒரு நல்ல அப்சர்வேஷன் வைக்கிறாரு. இந்தியாவில் வந்து ஏழைகளோட சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 70க்கு மேலே இருக்குது. ஆனால் என்ன பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும், என்ன அரசியல் சிக்கல்கள் வந்தாலும், ஏன் வந்து இந்த மக்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது அப்படின்னு குஜராத் கலவரத்திலிருந்து அவர் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸை எடுத்து வந்து எழுதுறாரு. இப்போ அந்த அப்சர்வேஷன் படிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 90% மக்களோட மனநிலை என்னவா இருக்கு நம்ம வந்து ஒரு ஃபைண்டிங் பண்ண முடியுது. அப்போது நாம் அடுத்த கட்டமாக ஒரு வயலன்ஸை எழுதணும்னு நினச்சா இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸை எழுத வேண்டிய தேவை இருக்கு. ஓகே. இப்போ நீங்களும் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, 2 குடும்ப பிரச்சனையை வந்து நான் எழுதுறது வந்து முக்கியமான விஷயம் இல்லை. இந்த குடும்ப பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் என்ன, இதை வந்து பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம நகர்றோம். அப்போது வயலன்ஸ் அப்படின்றது தனி மனிதனுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து தனி மனிதன் சமூகத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இடத்துல இன்றைக்கி நான் நிற்கிறீங்க. அப்போ நான் இதுக்கப்புறமும் நான் என்ன நினைக்கிறேன்னா, பொலிட்டிக்கல் வயலன்ஸை வந்து நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்போ நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கண்டுபிடிக்கலாம் பண்ணலாம். ஓகேண்ணா. இப்போது இந்த சமுதாயம், எழுத்து, ஃபிலிம் மேக்கிங் இதெல்லாம் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும்ல, நம்மளுக்குன்னு சில விஷயங்கள், நான் இதை பண்ணணும், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண முடியுதா? பண்ண முடியறது இல்லை. அதனால இப்போ நான் நிறைய யோசிக்கிறது இல்லை. இப்போ என்னன்னா, ஒரு 30 வயசுல என்ன தோணும், எனக்கு வந்து அனிமே ஃபிலிம்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய ஆசை இருந்தது. அப்புறம் உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகணும், அது ஆமாம் நிறைய சம்பாரிச்சு நிறைய இதுவாங்க அப்படின்னு தோணுச்சு. இப்போலாம் வந்து என்னன்னா, 50 வயசு வரைக்கும் சுகர் வந்துடக்கூடாது, 50 வயசு வரைக்கும் பிபி வந்துடக்கூடாது, ரொம்ப எளிமையான டார்கெட்ஸாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து முன்னாடி சென்னையில் ஒரு வீடு, தஞ்சாவூரில் ஒரு வீடு, மதுரையில் ஒரு வீடுன்னு யோசிச்சேன். இல்லை, இப்போ நம்ம வாடகை கொடுக்குற அளவுக்கு சம்பாரிச்சா போதும். இதுதான் இப்போ என்னன்னா, பெரிய பெரிய நோக்கங்கள், பெரிய பெரிய லட்சியங்களை கைவிடுறது இருக்குல்ல, அது சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, இப்போ நான் வந்து எனக்கு வீடு வாங்கியே ஆகணும் சென்னையில் நினைச்சா நான் நல்லா சட்டை போட முடியாது, போதும் பழைய சட்டை போட்டுக்கலாம். நல்ல செருப்பு போட முடியாது. நான் ஒவ்வொரு ரூபாய்க்கு கணக்கு பார்க்கணும். எனக்கு தேவையில்லை, வாடகை கொடுக்குற அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியும் எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி சட்டை போட்டுக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அப்போ சில விஷயங்களை கைவிடுறதன் வழியா சில கம்ஃபர்ட் கிடைக்கிது. இந்த கம்ஃபர்ட் என்னன்னா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கு, இது போதுமானதான் எனக்கு இருக்கு. நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு 10 வருஷம் நான் வந்து பசி அரைக்குறையா சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் போடாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படி தோணுது. நாளைக்கு காலையில வேற தோணலாம், பட் என்னன்னா இன்னைக்கு இப்படி தோணுது, போதும் இவ்வளவு போதும் அப்படின்ற இடத்துக்குள்ள தோணுது. ஓகேண்ணா, இப்போ நீங்க வந்து அப்படி யோசிக்கலாம். இப்போ அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணியும் அதோட சேர்ந்து உங்க கூட டிராவல் பண்ணும்போது அவங்களோட எதிர்பார்ப்புகள் இந்த இடத்துல கம்மி ஆகுதா, இல்ல உங்களோட சேர்ந்து டிராவல் பண்றாங்க? இல்ல, இந்த 12 வருஷத்துல அப்படி நடக்கல. அதாவது எனக்கு இப்படி ஒன்று வேணும். இப்பயுமே வந்து என் ஒய்ஃப் என்ன சொல்றான்னா, சினிமாலாம் எடுக்க வேணாம், ஆசைக்கு ஏதோ ஒன்று எடுத்தாச்சு போதும், எழுத வேண்டியது நிறையா இருக்கு, நீ எழுது, நான் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிறேன் அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த
பொருளாதாரம் சார்ந்து செட்டில் ஆகிற விஷயம் சார்ந்து வந்து யோசிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, அது சுமை மாதிரி ஆயிடும். சுமை இல்லை, நம்ம ரொம்ப கால்குலேட்டிவா மாற ஆரம்பிச்சோம். ஆமா, கண்டிப்பா. பார்க்குற இப்போ இவரை பார்த்தா ஓகே இவர்கிட்ட என்ன நம்ம வந்து இவர்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா போடலாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள போயிடும். நடிக்க வைக்கிறேங்க உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுங்களா அப்படின்னு மைண்ட் செட்டுக்குள்ள நமக்கு போயிடும். பட் அது இல்லாத வரைக்கும் அங்கேருந்து ஒரு ரேபிடோ போட்டேன், கிளம்பி வந்தேன், ஜாலியாக இருக்கு. இங்கேருந்து ஒரு ரேபிடோ போட்டு ஒரு சர்ச்சுக்கு போவேன் இப்படின்ற இடம் இருக்கு இல்லையா. நாளைக்கு காலையில் வர்றதை நாளைக்கு காலைல பார்த்துக்குறோம், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ன்ற இடம் இருக்குல்ல. இது வந்து நான் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ அண்ணியை பற்றி பேசினதுனால சொல்கிறேன், கார்கி அவங்கள பற்றி பேசினதுனால சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், எழுத்தாக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் லிங்கமோட ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன், நீங்கள் வந்து உங்களோட அண்ணி பேரை சொல்லும்போது கண் கலங்குனீங்க, ஆனால் அழலை, அப்படி போய் உக்காந்துட்டீங்க. ஓகேங்களா? அப்படி உக்காந்ததுக்கு அப்புறம் ஏன் அந்த இடத்துல பேசலை? எனக்கு அது ரொம்ப நாள் கொஸ்டினாவே இருக்கு. இல்லை, அது என்னன்னா எக்ஸ்ட்ரீமா எமோஷன்ஸ்ல வந்து நம்மளால பேச முடியறதில்ல. பேச முடியறதுனா தெளிவா பேச முடியறதில்ல. ஓகே, நீ உட்காந்து எழுத சொன்னா 50 பக்கத்துக்கு எழுதுங்க, அது வேற விஷயம். அந்த மொமெண்ட்டை வந்து நீங்க என்ன பேசணும்னு பொய்யா இருக்கும். கண்டிப்பா அப்படி ஒன்று பண்ண முடியும். அது நம்மளுக்கே ரொம்ப ஃபேக். கேட்டாங்களா அண்ணி? இல்ல கேட்கல. ஏன் அதெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் அப்படிதான் கேட்டாங்க. என்னன்னா நான் ஒரு மாதிரி எமோஷனலா இருப்பேன், பட் வீட்ல எமோஷன் இருக்காது. எந்த ஜீரோ எமோஷன். அது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. எமோஷன் இருக்காதுன்னா என்னன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர ஜாலியா பேசிட்டு அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியாது எங்க வீட்டுக்கு வந்தா. ஓகே, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்ற மாதிரி தான் அது இருக்கும். நாங்கள் பேசிக்கிறது, பக்கத்தில் இருக்கிறாங்கலாம் என்னடா இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்கன்ற அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இது திட்டமிட்டுலாம் அந்த வாழ்க்கைக்குள்ள உருவாக்கிக்கல, ரொம்ப நேச்சுரலாகவே அது வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் அதான் ரொம்ப ரெகுலரான ஒரு லைஃப்குள்ளே நம்ம வாழணும்னு நினச்சோன்னா நிறைய நம்ம டார்கெட்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய எதிர்காலத்தை பற்றி செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு அது சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். வருது 2 பேருக்குமே அது செட் ஆகலை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது லிங்கம் வருவோம்னா ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்குள்ளே வரும்போது, ஸோ அது எப்படி உங்களோட எழுத்துங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பேஷன்ற ஒரு எமோஷன்ஸை கொடுத்ததா, இல்லை ஃபிலிம் மேக்கிங் உங்களுக்கு கொடுத்ததா? ஆக்சுவலாக ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்கன்றதை தாண்டி உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விஷுவல் இருக்குது, உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விஷன் இருக்குது. அந்த விஷனுக்கு ஒரு 200 பேரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்காக வேலை பார்க்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆர்ட், செப்பரேட் ஆர்ட். அப்போது அதில் நீங்கள் வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும், நீங்கள் வந்து சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும், நீங்கள் எடுக்கிற படம் ரொம்ப சுமாரான படமோ நல்ல படமோ இல்லை வந்து குப்பை படமோ என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். நீங்கள் ஒரு கதைகளை யோசிச்சு, ஒரு காட்சியை யோசிச்சு, அதை எப்படி எடுக்கலான்னு ஒரு ஆன் த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இவ்வளோ ப்ராசஸை தாண்டி வரும்போது நாம் வந்து நிறைய லேர்ன் பண்ணுறோம். நமக்கு ஒரு கதையை யோசிக்கிறப்போ, ஒரு காட்சியை யோசிக்கிறப்போ மைண்டில் வந்து அவ்வளோ விஷயம் தோணும். இன்னொன்று நீங்கள் போய் கேமரா வச்சு நிற்கிறப்போ நீங்கள் எழுதுன 100 விஷயத்தில் 80 விஷயம் கிடைக்காது. எல்லாமே கிடைக்கிறத வச்சு நீங்கள் ஒன்று ரெடி பண்ணுவீங்க. ஓகே, அது நல்லா வரும். ஓகே, நல்லா வந்துடும். அது என்னன்னா லைஃபை நம்ம வந்து கிட்டத்தட்ட ட்ரேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றது, நான் நாவல் எழுதுறது அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, கொமோரோவில் வந்து ஒரு பார்ட் ஒன்று இருக்குது, சாத்தானின் மனவெளி குறிப்புகள்னு ஒரு 30 பக்கம். அந்த 30 பக்கத்தை வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டு எழுதுனேன். என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாட்கள்னால் அந்த நாட்கள் நினைக்கிறேன். நான் அந்த நாவல் எழுதினப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு தூங்கிடுவேன், ராத்திரி 2 மணிலேருந்து எந்திரிச்சு திரும்ப காலைல 10 மணி வரைக்கும் எழுதிட்டு திரும்ப தூங்குவேன். அப்படி ஒரு வாழ்க்கை முறை அந்த ஒரு 1.5-2 வருஷம் அந்த நாவல் எழுதுறதுக்காக இருந்ததில், இன்னொரு 50 வருஷம் நான் வாழ்ந்தா கூட என் வாழ்க்கையில் நான் ரொம்ப முக்கியமான நாட்களாக நான் நினைக்கிறது வந்து அந்த 30 பக்கம் எழுதின நாட்கள். அப்போ அது ஏன் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக மாறுதுன்னா, ஒரு 28-30 வயசு வரைக்கும் இருக்க என்னோட மெமரிஸை வந்து டெலீட் பண்ணுது அந்த மொத்த நாட்கள். ஓகே, உன் லைஃப்பில் இந்த பெயின்லேருந்து இது வெளியில் வந்துட்ட, இதை மறந்துடு அப்படின்ற இடத்துக்குள்ள அது ஓகே ஓகே வருது. பெயின்லேருந்து மட்டும் இல்லை, வெஞ்சன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள்லேருந்து வெளில வருது. அப்போது அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ரைட்டிங்லேயும். ஒரு நல்ல நாவல் எழுதுகிறப்போ, எல்லா நாவலும் எப்படி எடுத்துக்க முடியாது, ஒரு நல்ல நாவல் எழுதுகிறப்போ நான் அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் வந்து மூவ் ஆன் ஆகிறேன். ஸோ
அடிப்படையில் ஒரு நாவல் எழுதுறது, நான் ஒரு படம் எடுக்கிறதுன்றது வந்து இந்த படத்தின் வழியா, இந்த நாவலின் வழியா இதை வாசிக்கிறவன் எந்த இடத்துக்கு போனான்றது அது முக்கியம் இல்லை. இதை எழுதுற நான், இந்த படத்தை எடுக்கிற நான், இதுல இருந்து என்னத்தை கற்றுக்க போகிறேன், என்ன மாற போகிறேன்றது தான். இப்போது நீங்கள் ஃபிலிமுக்கு கேட்டனால சொல்கிறேன், நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி யதார்த்த வாழ்க்கையில் நம்மளோட தேவைகள், நம்மளோட விருப்பங்கள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வந்து அழகாக ஒன்று டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ 100 விஷயம் தேவைப்படுற இடத்துல 10 விஷயம் போதுமானதாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து இது போதுமா இருக்கே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரோம்ல. இதை வந்து இந்த ஒரு நாளை ஒரு லைஃபாக நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருது. ஸோ ஆர்ட் ஃபார்ம் வந்து இப்படி தான் ஒரு மனுஷனை மாற்றுதுன்னு நினைக்கிறேன் நான். ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் எந்த வேணாலும் எது வேணாலும். இப்போ லிங்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பார்வையில ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு மனுஷனோட சைக்காலஜி ஒரு இடத்துல மாறுது, அந்த இடத்துல தான் அவன் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது நீங்க யோசிக்கும் போது ஒரு தனி மனுஷனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்களா, இல்ல அவனோட சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்களா? இல்லை, இப்போ என்னன்னா நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னா ரவுடியில் என்ன நல்ல ரவுடி கெட்ட ரவுடி ஆகிட்டான், அதுக்கு ஒரு காரணம் நமக்கு தேவையான்றது அப்படி ஒரு கேள்விக்குள்ளே போயிடும். ஆனால் நான் அப்படி யோசிக்கலை. எல்லா மனுஷனுமே ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு சரிக்கு பக்கத்துலேயும் ஒரு தவறுக்கு பக்கத்தில் நிற்கிறான். அந்த சுச்சுவேஷன் அவனை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. நீ இந்த தப்பை செய், இல்லை இந்த தப்புலேருந்து விலகி இந்த சரிக்குள்ளே போயிருன்னு வந்து ஏதோ ஒரு பக்கம் புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம என்னன்னா பெரும்பாலான நேரம் சரியான பாதைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒன்று பண்ணி அன்னைக்கு நம்ம அந்த பிரச்சனையை சமாளிச்சோமேன்னு சொல்லி ஒரு எஸ்கேப் ஆயிடலாம் அந்த ப்ராப்ளத்துல இருந்து. இல்லை, ஒருவேளை வந்து தப்பிச்சு வரணும்னு நினைச்ச ஒரு விஷயம் செய்யும்போது கூட அது ஃபெயிலியர் ஆகும். அப்படி ஃபெயிலியர் ஆகுறப்போ அந்த மொமெண்ட்ல நம்மளால வந்து முடிவெடுக்க முடியாம அப்புறம் நீங்க வந்து கைவிடப்படுறது இருக்கு இல்லையா, நீங்க நம்புற மனிதர்கள் மூலமா கைவிடப்படுறது இருக்கு இல்லையா, அப்போ நீங்க வந்து உங்ககிட்ட எந்த முடிவுகளுமே இருக்காது. எந்த அதாவது ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம வந்து மற்றவங்ககிட்ட நிரூபிக்கிறத நம்ம சார்ந்தவங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கும். அதில் வந்து ஒரு காட்சி இருக்கும், என்னோட கேஸை பார்க்குற கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்றோம். அப்போ ஒருத்தன் எங்கே போய் கடைசியாக விழுகிறான்னா, நான் வீட்டில் நான் இவ்வளோ பெரிய மனுஷன் ஒருத்தன் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது முதல்ல பிரச்சனை. அடுத்ததாக வந்து இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், அந்த கேஸை பார்க்க கூட என்கிட்ட காசு இல்லைன்றப்போ அவன் கடைசியாக வந்து கார்னர் பண்ணப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறான் இல்லையா. அதை அப்படி தான் நான் வந்து டீல் பண்ணிட்டேன். ஒரு கேரக்டரோட எதிர்பாராத சுச்சுவேஷன் அவனை என்ன அவன் மாற்றுதுன்றதா அந்த இது. ஓகே. ஆனால் அவன் செய்கிற செயல்களை நியாயப்படுத்துறதா அது இருக்காது. நியாயப்படுத்துறது அதுதான். இப்போ நம்ம என் பார்வையில் வில்லன் ஒரு மாதிரி இருக்கலாம், உங்கள் பார்வையில் வில்லன், என் பார்வையில் ஹீரோ, உங்கள் பார்வையில் ஹீரோ. இப்போ ரெகுலரான ஒரு கேங்ஸ்டர் படம் ரெகுலரான ஒரு ஹீரோவா அவன் இருந்தானா போஸ் பிங்கட் தலையை வெட்டணும்னா அந்த படத்தை முடிச்சிருக்க முடியும். பட் நமக்கு வேற என்ன தேவைப்படுது ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பேட்ச் ஒர்க் 3 நாள் திருச்சி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. கடைசி நாள் ராத்திரி 12 மணிக்கு ஒரு 11 மணிக்கு ஷூட் பண்ணும்போது தான் அந்த ஐடியா தோணுது. வெறுமனே அப்படி முடிச்சா அது நல்லா இருக்காது. அப்போ வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்து சின்னதாக வந்து ஒரு அந்த இது மாதிரி வச்சுட்டு அப்புறம் அந்த டைமில் வந்து எடிட்டரை கூப்பிட்டு இந்த ஐடியா ஒட்டுமொத்தமான ஐடியா சொன்னேன். அம்மா ஜெயிலில் வந்து பார்க்குறது, இந்த பொண்ணு துப்பாக்கி எட்டு போகிறது, இது எல்லாத்துக்கும் நடுவில் இவன் வந்து அந்த கில்ட் ஒன்று இருக்கும்ல, நாம் அந்த பாதைக்குள்ளே வராமல் இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருந்திருக்குமேன்ற கில்ட் ஒன்று இருக்கு இல்லையா, தலையை வச்சுட்டு அழுகிறான்றதோட நம்ம முடிக்கிறப்ப என்னன்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இடத்துக்குள்ள வருது. ஸோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது தலைக்கணம் வந்திருக்காண்ணா? இருக்கும், அது எப்படி இல்லாமல் இருக்கும். ஓகே. அப்போ அந்த தலைக்கணத்தை மற்றவங்க கொஸ்டின் பண்ணி உங்களை விட்டு லைக் உங்களை ஒரு என்ன சொல்கிறது ஒரு விக்டிம் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக. அதை கடந்து வரும்போது அந்த எப்படி கடந்து வந்தீங்க? மதிக்கவே மாட்டேன் நான். ஓகே. ஜஸ்ட் லைக் தட். அவ்வளோதான். நம்ம வந்து என்னென்னா கண்ட்ரோல் ஆல் டிலீட் தான். லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆல் டிலீட் கொடுத்து பழகிட்டோம்னா அதுவே வந்து ஒரு மாதிரி அரகன்ட் பர்சனா தெரியுமே. இல்லை, இப்போ அரகன்ஸ்ன்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா காயத்ரி, நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் சொல்கிற எல்லாத்துக்கும் நம்ம வந்து தலையாட்டினா நல்லவன், நாம் வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு நாம் வந்து நோ சொன்னால் அரகன்ஸு. சரி, அப்படி நோ சொல்கிறது வந்து அரகன்ஸாக நம்ம அரகன்ஸாகவே அப்படியே அரகன்ட்டாகவே இருந்துடலாம் அப்படின்னு தோணுது. எனக்கு பிடிக்காத விஷயத்தான் ஏன் செய்யணும்? ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஒன்று இருக்குது. ஓகே. ரீடர்ஸ் குரூப். அது அந்த ரீடர்ஸ் குரூப் வந்து என்னென்னா இதில் அந்த இந்த கோவிட் டைமில் வந்து எல்லாம் ஆன்லைனில் மீட்டிங் இது பண்ணி குரூப் சாட் மாதிரி அது பேசிப்பாங்களே, அதுக்கு ஏதோ ஒரு பேர் கூட வந்து மறந்துட்டேன் நான். அந்த மாதிரி அதில் வந்து ஒரு லிட்ரேச்சர் கூட்டம் நடத்துகிறாங்க, ஜூம் மீட்டிங் மாதிரி வச்சுங்களேன்.
அதில் நடத்துகிற இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை கெஸ்ட்டாக வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டேன். நெக்ஸ்ட் டே இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் ஒரு அட்ரஸ் சொல்கிறோம், அந்த அட்ரஸ்க்கு உங்கள் புக்ஸ்லாம் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னாங்க. ஒன்றும் புரியல, எதுக்கு அப்படின்னா இல்லை அவங்க வந்து படிச்சுட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக கூட்டம் நடத்துறீங்க? நாங்கள் இப்படி நாங்கள் 40 கூட்டம், நான் வந்து 20 வருஷமாக வந்து லிட்ரேச்சருக்கு எழுதிட்டு இருக்கிறேன், நான் நிறைய பேர் கூட்டங்கள் நடத்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா அந்த ஆத்தரோட புத்தகத்தை நான் தான் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க அதை வந்து படிச்சுட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் ஒரு ரைட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஆமாம், நீங்கள் புத்தகத்தை கொடு, இல்லை எனக்கு ஒரு 1000 ரூபா வந்து செலவு காசு கொடு, நான் வந்து கூட்டம் நடத்துறேன்னா அதுக்கு பேர் வந்து ரீடர்ஸ் குரூப் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் எம்எல்எம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இது பண்ணிட்டு அவங்க ஓகே நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம் கட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் கட் பண்ணுறதோட விட்டா பரவாயில்ல. அப்புறம் இது ஒரு சர்ச்சையாக கிளப்புறது இருக்கு இல்லையா, நான் போட்டு அடிச்சிட்டேன் குரூப், நான் வந்து என்னோட சைட்டில் வந்து எழுதி அடிச்சிட்டேன். ஓகே, அப்போ நான் என்னன்னா, நாம இந்த சமூகத்தில் யாருக்கிட்டனாலும் எதிர்பார்க்கறது அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான், ரெஸ்பெக்ட், மியூச்சுவலாக ஒரு ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை, வாங்க காயத்தின்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு மரியாதை. நான் அதை தாண்டி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசினேன்னா அங்கேயே அது முடிஞ்சிருச்சு. ஆமாம், இதே தானே நானும் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக. அப்போது இந்த சமூகம் அப்படி இல்லை. என்னன்னா, ஒன்று ரைட்டர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக போய் பேசுறீங்களே அது கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. ஓ இவர் என்ன சொன்னால் கேட்டுப்பாரு போல, நான் சொல்ல எல்லாரும் சொல்கிற எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொன்னோம்னா அது கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ஃப்ரீயாக இருந்து வாங்கலாம் அப்படின்னு. நான் ஏன் வரணும்? ஓகே, நான் முதல்ல இந்த கான்வர்சேஷன் சொன்னீங்களா, ஒருத்தரோட அனுமதி இல்லாம அவரோட டைம் எடுத்துக்கிறது ஒரு வயலன்ஸ். டைமையோ இல்லை அவரோட பணத்தை எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் வயலன்ஸ். அது அந்த சிவிக் சென்ஸ் நமக்கு இன்னும் புரியல. ஆக்சுவலி ஏன்னா இந்த செக்மெண்ட்டோட ரொம்ப முக்கியமான விஷயமே, இப்போ நான் எளிய மனிதர்களை பார்த்துட்டு எல்லாருமே எளிய மனிதர்கள், அதில் நான் பார்க்குற விஷயங்கள் வந்து சைக்காலஜிக்கலி ஒரு மென்டல் வெல்பீயிங் வந்து கம்மியாக இருக்கும்போது இப்போ அவங்களோட பார்வையில் இந்த ஃபேமாக இருக்கிறவங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் கவலையே கிடையாது, எதை பற்றி யோசிக்க பாருங்கள். இப்போ தான் ஒரு படத்தில் நடித்தாங்க, அதுக்குள்ளேயும் கார் வாங்கி வீடு வாங்கி அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே சினி ஃபீல்டு அப்படி தான் இருக்கா? இல்லைம்மா, அதாவது ஃபேம்ன்றது ஆக்சுவலாக ஒரு சின்ன மொமெண்ட். அது 1 மணி நேரம் ஒரு நாள் நிகழக்கூடிய ஒரு விஷயம். எல்லா பிரபலமானவங்களுக்கும் இருக்க அடிப்படையான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, எல்லாமே ஒரு நாள் ஃபேட் அவுட் ஆகும். கண்டிப்பாக சீக்கிரமாக ஃபேட் அவுட் ஆகும். நம்மளோட அந்த சக்ஸஸ்ன்றது ஒரு சின்ன டைம். ஃபேட் அவுட் ஆகிற டைமில் நீங்கள் உங்களோட பாஸ்ட்டை நினச்சி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அப்படி இருந்தேனே, நான் ஒரு இடத்துக்கு போனேன், 100 பேர் வந்தானுங்க, நான் போகும்போது ஒருத்தன் எடுக்க மாட்டேன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அது மைண்டில் வந்து அவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன் சில பேர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, டைரக்ஷன் பண்ணிட்டு நினைக்கிறாங்கன்னா, சும்மா இருந்தால் அவங்களால இருக்க முடியாதுன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் அதாவது இந்த பிரம்மராட்சன் சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செய்யாட்டி வந்து அவன் வந்து இதுவாக மாறிடுவான்னு. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு அதிகாரத்துக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு அதை விட்டு வெளியில் வர மாதிரி. ஸோ அது கம்ப்ளீட்டாக வேற சைக்காலஜி. ஓகே, நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்துல இருந்து வெளியில் வர்றது. ஃபேம் வந்து கம்ப்ளீட்டாக வேற சைக்காலஜின்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு விதத்தில் வந்து ஒரு பெரிய போதை, இன்னொரு விதத்தில் ஒரு பெரிய பெயின். ஏன்னா நீங்கள் அதுக்காக என்ன சொல்கிறது, நீங்கள் தலையில் ஒரு பிசாசை தூக்கி வச்சுக்கிட்டீங்க, அந்த பிசாசை ஃபீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னமோ செஞ்சுட்டே இருக்கணும். பெய்டு ப்ரொமோஷனுக்கு காசு கொடுத்து பெய்ட் ப்ரொமோட் பண்ணணும், சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக டைரக்ஷன் பண்ணுறாரு, இவர் ஒரு பெரிய நான் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு, ஒரு படம் நடிப்பாங்க, அது வரும், நல்லா இருந்தால் ஓடும். இப்போ அப்படிலாம் இல்லை, நடிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேம் ஆயிடணும், ட்ரெண்டிங்கில் இருக்கணும். டெய்லி ட்ரெண்டிங்கில் எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? எனக்கு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஓகே, குமரோ வந்தப்ப, சாரி ரூஹ் வந்தப்ப, ரொம்ப பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பு. திடீர்னு ஒரு நாள் காணோம். பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்னா நிறைய பேசிக்கிட்டோம், நிறைய எங்களுக்குள்ள பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, நிறைய பயணங்கள் போனோம் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் காணோம். என்ன அப்படின்னா, ஆமாம் இப்போ தான் நீங்கள் ட்ரெண்டிங்கே இல்லையே, புரியல, ஆமாம் ட்ரெண்டிங்கில் இல்லை. அப்போ என்னன்னா, நான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா டெய்லி ஒன்றும் இல்லை, நாளை காலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கீழே போட்டு இங்கேருந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என் மூக்காலே உருட்டிட்டே போனால் நான் ட்ரெண்ட் ஆகிடுவேன். கண்டிப்பாக. அப்போ நான் ட்ரெண்ட் ஆகணும்னா டெய்லி நீங்கள் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்தா யாரையும் இன்டர்வியூ பண்ணுறாங்க, யாரா நீங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல. கண்டிப்பாக யார் நீங்களா பார்த்து சாதாரண மக்கள் எனக்கு அதுதான் புரியல. அவங்க ரொம்ப ஹைப் ஆகுறாங்க. நான் வந்து ஒரு தடவை ஒரு மீட்டிங்க்கு ஈசிஆரில் ரொம்ப முக்கியமான மீட்டிங்க்கு ஆட்டோவில் போகிறேன். ஆட்டோ டிரைவர் வந்து என்னை திரும்பி பார்க்குறான், ரோட்டை பார்த்து ஓட்டுப்பா அப்படின்றேன்.
இன்ஸ்டால இல்லையா நீங்க? இன்ஸ்டால இருக்கேன்ப்பா. என்ன ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா பேர் சொன்னேன். இல்லைங்க ஃபாலோவர்ஸ் இல்லை உங்களுக்கு. இப்போ எனக்கு ஃபாலோவர்ஸ் என் ஐடியா பாருங்கன்னு பார்த்தா அவ்வளோ ஃபாலோவர்ஸ். என்னப்போ இவ்வளோ ஃபாலோவர்ஸ்னா ரீல்ஸ் தான் போடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு ரீல்ஸ்லாம் எனக்கு காட்டுறான். எனக்கு புரியல. இப்போ எப்போ இது வந்து ஆட்டோ ஓட்டுறது பிஸ்னஸ்ப்பா, இது இல்லைங்க நான் ஹாப்பியாக இருக்கேன், நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிப்பா நீ ரீல்ஸ் போடுற இதெல்லாம் ஓகே, என்ன இதோட ஃபியூச்சர் என்ன தெரியல. அன்னைக்கு அட்டென்ஷன் கவனிக்கணும், நல்ல பேர் கவனிக்கணும், பேசணும் அப்படின்னு. இப்போது நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லையா, சினிமா நடிகர்கள்லாம் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ஃபேமிலியே இருக்கிறாங்க, அவங்களால ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. இவனும் ஃபேமிலியே தானே இருக்கான், ட்ரெண்டிங்லேயே தானே இருக்கான், இவன் ஹாப்பியாக இருக்கான். அப்போ ஓகே இப்போ ஒரு இடத்துல இருந்த லைட்டை நம்ம எல்லா பக்கமும் லைட்டை திருப்பிட்டே இருக்கோம். ஆனா இப்போ ஒரு 5 வருஷம் இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு விஷயமோ டிக்டாக்னு ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கவங்க மட்டும்தானே ஃபேமாக இருந்தாங்க. 10 வருஷம் வச்சுக்கோங்க. 10 வருஷம். ஆமாம். இப்போ வந்தது இல்லை. இப்போ வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குள்ளேயுமே தலையில் நாம் ஒரு செலிபிரிட்டின்னு நம்ம வந்து அதை தூக்கிட்டே அலைகிறோம். நம்ம ஏன் செலிபிரிட்டியாக இருக்கணும்? நல்லா இருக்குல்ல? இல்லை, அது நம்மளோட ஆளுமையை அவ்வளோ தூரத்துக்கு சிக்கலாக்குது காயத்ரி. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். என்ன பிரச்சனைனா, நீங்கள் செலிபிரிட்டியாக இருக்கணுன்றதுக்காக குரங்கு வித்தை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க குரங்கு வித்தை செய்யணும். நம்ம யதார்த்தமாக ஒரு லைஃப்பை வாழவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் செலிபிரிட்டியாக இருந்து இங்கே ஒன்றுமே சாதிக்க போகிறது இல்லை. சாதிக்க போகிறதுனா சாதிக்கவே வேணான்ற இந்த லைஃப்பை அதோட அழகோட ரொம்ப இயல்பாக வாழ்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணுறோம். நம்ம செலிபிரிட்டியாக இருக்கணும், நான் ட்ரெண்டிங்கில் இருக்கணும், நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணுறோம்னா இப்போ ஒரு விஷயத்தை நான் கௌத்ரு பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ நான் கூட ஒரு கேள்வி கவனம் நினைக்கிறேன். இப்போ இந்த செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்ஸுங்க இந்த 2 நாள் முன்னாடி கேரளாவில் நடந்த அந்த சம்பவம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவன் மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அந்த பொண்ணு இந்த பையனை விட்டுட்டு ஒரு டிரைவரோட போகுதானா, இங்க என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அதை நான் இப்ப பேச போறேன். உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அதான் டாபிக். ஆமா, என்ன அப்படின்னா இப்போ 10 லட்ச ரூபாய் சம்பளம் வருது, எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். வேர்ல்ட் டூர் போயிட்டேன், எனக்கு பிடிச்ச பாலி. இப்போ என்ன அதிகமாக பாலி போகணும், அங்கே போகணும், தாய்லாந்து போகணும், ட்ரிப்பு போகணும், வெளியில் வந்துடணும், அது மட்டும்தான். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ட்ரிப்புமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுமே என்ன அப்படின்னா மற்றவங்க செய்கிறத நான் செஞ்சிடணும், அது மட்டும்தான் இருக்கு. அப்புறம் நீங்கள் சொல்ல மாதிரி அது ட்ரிப்பு போகிறது வந்து என்னன்னா அவங்களுக்காக போல போகணும், ஃபோட்டோ எடுக்கணும், நானும் போயிட்டேன். ஆமாம். ஸோ இது எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன். அனுபவிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு வெறுமை வந்துடும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாமே நான் 30 வயசு வரையும் பண்ணிட்டேன் காயத்ரி. அதுக்கப்புறம் என்னால் போதும்னு தோணுச்சுல்ல, அந்த போதுங்கிறது ஒரு இடத்துல வந்து நிற்கும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டும் போட 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 அந்த பொண்ணு லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ, அந்த பொண்ணோட பார்த்தேன். இன்டர்வியூ கிடையாது, ஜஸ்ட்டு யாரோ யூடியூப் பேசுகிறாங்க, அந்த பொண்ணு பின்னாடி நிற்கிது, பேசல அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை ஐ கான்டாக்டே கொடுக்கல. ரீசன் என்னன்னா அழுத்து போயிடுச்சு. அப்போது இன்னொரு இடத்துல எமோஷன்ஸ் தேவைப்படும். மக்களோட எல்லாமே வந்து எமோஷன்ஸோடைய இதுதான் நான் பேச வரேன். நாம வந்து என்னன்னா, நம்ம செலிபிரிட்டி ஆகணும், நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னு போனோம்னா அங்கே எமோஷன் இல்லை கண்டிப்பாக இல்லை. அந்த எமோஷன் அப்போது எந்த எமோஷனும் இல்லாத ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே நாம் வந்து அடுத்து உள்ளே போகிறோமோன்னு எனக்கு தோணுது. வந்துட்டோம்னா ஆல்ரெடி வந்துட்டோம். ஏன்னா இப்போ சைல்ட் கவுன்சிலிங் நான் பார்க்குறேன், எல்லா விஷயங்களுமே நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 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 குழந்தை வந்து சொல்லுது, 8th படிக்குது, அது வந்து சொல்லுது, எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், சிப்ளிங் வேண்டாம், தாத்தா பாட்டி யாரும் வேண்டாம், எனக்கு தனியாக ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட், அதில் நான் மட்டும் தனியாக இருந்துக்கணும். லைக் அதை பற்றி நான் எதுவுமே சம்பாதிச்சு கொடுப்பா, தனியாக ஸ்டூடியோ அப்பா பண்ணணும், அம்மா அப்பா, ஏன்னா அவங்க பெற்றுட்டாங்க. ஸோ இதுதான் அந்த பொண்ணோட அந்த பையனோட ஒரு கான்செப்ட். அதை வந்து என்கிட்ட சொல்லி வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெஃபர் பண்ணுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் கேட்குற எமோஷன்ஸ் தேவையில்லை. ஏன் எமோஷன்ஸ் தேவையில்லை? இப்போ அது கொடுத்து என்ன ஆக போகுது? கிரிஞ்சாக இருக்குது இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இந்த கிரிஞ்சு. இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற பசங்க யூஎஸில் இருக்காங்கன்னா, யூஎஸ்லேயோ கனடாலே இருக்காங்க, அந்த பசங்க அந்த கல்ச்சரில் இருக்கும் போதே அம்மா அப்பா கூட எமோஷன்ஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்களையும் நான் பார்த்தேன், நான் கண் கூட பார்த்தேன். என்னன்னா, நாங்கள் இந்த செமினார் நடந்தது இல்லையா நியூயார்க்கில், அதை கோஆர்டினேட் பண்ண பசங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிற பசங்க. அவங்க இந்த லிட்ரேச்சர் தமிழ் எழுத போகிற எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை ஹோஸ்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க வந்து ரைட்டர்ஸ் கிட்ட காரணம் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஃபேமிலியோட இருந்த அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம். அப்போ நம்ம என்னென்னா, நாம் வந்து நம்மளோட கல்ச்சர் மாறுது, உலகம் அப்படி தான்டா இருக்குது.
நீங்க எதை பார்த்து உங்களை மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த யூஎஸ்லயா கனடாலயா எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நம்மளோட தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளப் வச்சிருப்பாங்க, ஒரு சபா வச்சிருப்பாங்க, அதுல போய் படிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம இந்தியால கேட்டா கிடையாது, எழுதுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல எல்லாரும் சொல்றாங்க நாகரிகம் சொல்றாங்க. என்ன கேட்டா நாகரிகம் கிடையாது, எமோஷ்னலி எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா பிளெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பிளெண்டிங் தான் இங்கே எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த கேரளாவில் நடந்த விஷயமா இருக்கட்டும், லைக் இதை எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா சம்பாதிக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க, ஆனால் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பையன் நல்லா இருக்கான், சம்பாதிக்கிறான், வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் இப்போ எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு கொஸ்டின், இது இப்போ நடக்குது. பட் ஆனால் உங்களோட சிறு வயதில் சில விஷயங்கள், ஒரு கசப்பான சம்பவங்கள் நடந்தது இல்லை, அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது அந்த டைம்? என்னோட சைல்ட்ஹுட்னா நான் ஆர்ஃபனேஜில் இருந்தது. ஏன்னா அபேண்டட் தானே, ஆர்ஃபனேஜில் இருக்கோன்னா ஆப்வியஸாக அபேண்டட் தான். ஸோ இப்போ அது ரெகுலர் ஆர்ஃபனேஜ் இல்லை. ரெகுலர் ஆர்ஃபனேஜ்னா உங்களுக்கு ஒரு டவுனுக்குள்ளே ஒரு பில்டிங் இருக்கும். இது எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே 11 வீடு, ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து அதுக்கு நீங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. ஸ்கூல் இருந்தது, நாங்கள் அந்த 4 கிலோமீட்டர் நடந்தால் போவோம் காலையில். அதை விட்டால் இந்த பக்கம் பக்கத்தில் ஊரே கிடையாது. திரும்ப நீங்கள் மெயின் ரோடு, பஸ்ஸுக்கு மெயின் ரோடுக்கே நீங்கள் திரும்ப ஒரு 2 மைல் நடந்து வரணும். அப்படி ஒரு காடு. ஆப்போசிட் சைடில் ஒரு பெரிய பனைமரத்தோப்பு. பனைமரத்தோப்புனா ரொம்ப பெருசு, இப்போலாம் அழிச்சிட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற தனிமை ரொம்ப பெரிய தனிமை. எங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. நான் சொல்கிறது 1990லேருந்து 95 வரைக்கும் வெளி உலகமே தெரியாது. அங்கே என்ன நடந்தாலும் வெளியில் தெரியாது. அப்புறம் அந்த குழந்தைகள் மேலே நடத்தப்பட்ட வன்முறைகள் வெளியில் யாருமே, என்னைய தவிர யாருமே சொன்னது கிடையாது. முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே வர்றது எல்லாமே பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற கைவிடப்பட்ட குழந்தைகள். ஒருவேளை நாளைக்கு ஒரு பிரச்சனையாகி கம்ப்ளைண்ட் ஆகி அந்த இடத்த மூடிட்டா குறைந்தபட்சம் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த நிறைய இடத்துல அவங்க வச்சுருக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம கன்சர்ன் எடுக்க வேண்டியது. அதே நேரத்தில் நம்ம வெளியில் சொல்லாமே இருக்க முடியாது. பாதிக்கப்படுறது மேபி இன்னைக்கு இந்த சூழல் மாறிக்கலாம். நான் சொல்கிறது 30 years முன்னாடி இன்னைக்கு மாறி இருக்குன்னு தான் நானும் நம்புகிறேன். ஆனால் என்னன்னா, நம்ம லைஃப்பில் நம்மளோட எல்லா மெமரியுமே ஒரு பார்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சைல்ட்ஹுட் நம்மளோட டிசைட் பண்ணிட்டே இருக்குது. பொதுவாக அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு இது இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் நிறைய வறுமையை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் முழுக்க அல்சர் ஒரு நோயாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு அல்சர் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப இன்செக்யூர்டாக தான் நான் யோசிப்பேன். ஒரு வேலை செய்ய இல்லை ஒரு புது மனிதர்களோட பழகும்போதோ அவங்கள முழுமையாக நம்பக்கூடிய, இப்போ வரைக்கும் யாருமே முழுமையாக 100% நம்பக்கூடிய ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த மெமரியிலேருந்து நம்ம தாண்டி வந்துட்டோம்னா இல்லை, அது ஒரு பார்ட் உடம்புக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் என்னன்னா, அதை ரொம்ப யோசிக்காமல் அதோட வாழ பழகிறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேஃபாக இருக்கு. ஆமாம், அந்த வாழ பழகினது எவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம்? குமரோ எழுதுனதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே, 2016க்கு மேலே, 16க்கு மேலே. ஸோ அது முன்னாடி வரைக்கும் அந்த விஷயங்கள் பேக் ஆஃப் மைண்டில் இருந்துக்கிட்டு. நான் உங்களோட வெப்சைட்டில் பார்த்தேன், நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், நான் துரோகங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அந்த துரோகம் எங்கே ஆரம்பிச்சது? சைல்ட்ஹுட்லேயே ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட இருந்து? ஏன் இப்போ அம்மா நம்ம நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம், அம்மா கை விடுறாங்க. அப்பா நம்மளை நல்லா பார்த்துக்குவான்னு நினைக்கிறோம், அப்பா கை விடுறாங்க. குடும்பம் கை விடுது. நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனு, நான் படித்த கல்வி என்னை கைவிடுது. நிறைய விஷயங்கள் கைவிட்டுட்டே இருக்குது. லிட்ரேச்சர் எனக்கு கூட இப்போவும் துணையாக இருக்குது. லிட்ரேச்சர் என்னை ஒவ்வொரு இடத்துல நடத்திட்டு போயிட்டே இருக்கு. மனிதர்கள் நம்மளை கைவிடுவாங்க, எல்லாமே நம்மளை கைவிடும். நாம் என்ன ஒரு கட்டத்து மேலே புரிஞ்சால் நாமளும் ஒரு வயசுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம கைவிடுறோம். உறவுகளில், நட்பில், நிறைய விஷயங்கள் நம்ம மனிதர்களை கைவிடுறோம். அப்போ யோசிச்சு பார்த்தா இது நடந்துகிட்டே இருக்குது. மனிதன் தோன்றின காலத்தில் நடந்துகிட்டே இதை ஏன் நடக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. என்னை ஏன் அந்த வயசில் இப்படி நீ என்னை விட்டுட்டு போன, நீ என்னை யோசிச்சு பார்த்தா ஓகே, ஒரு எளிமையான குடும்பத்தில் சரியாக நான் வளர்க்கப்பட்டு நல்லா படிச்சிருந்தேன். என்ன அதிகபட்சம் நான் இருப்பேன், ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பேன். அதிகபட்சம் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பேன். என்னோட ஆசையே அதுவாக தான் இருந்துச்சு நான் படிக்கிறப்ப. இப்போ இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கப்போ இந்த பெயின் என்னைய புஷ் பண்ணிட்டே இருக்குது. இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. அப்போது எது புஷ் பண்ணுதுன்னா, இந்த பெயின் மட்டும் இல்லை, இந்த பெயின் வழியாக நம்ம படிக்கிற லிட்ரேச்சர்ஸ், நம்ம படிக்கிற புத்தகங்கள், இது நம்ம புஷ் பண்ணிட்டே இருக்குது. இப்போது இடியட் மாதிரி ஒரு நாவல், தசாஸ்கர் இடியட் மாதிரி ஒரு நாவல் படிக்கிறப்போ இந்த சமூகம் எவ்வளவு தூரத்துக்கு உன்னைய கெட்டவனை மாற்ற ட்ரை பண்ணாலும் நீ அதே
மனதோட நல்லவனா நீ உன்னால வாழ முடியும் அப்படின்ற ஒரு பக்குவத்தை கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு கதைகளும், இப்போ மனு ஜோசஃப் புத்தகம் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு ஏன் வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து கோவம் வரமாட்டேங்குதுன்னா நம்ம அப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபியூடல் சமூகம் நமக்குள்ள சைக்காலஜிக்கலா சில விஷயங்களை வந்து ஏற்றி வச்சுட்டே இருக்கு. இப்போ நீங்க பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 90கள் 2000 வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்தாருன்னா எல்லா இடுப்புல துணி கட்டிட்டு நிற்பாங்க. ஆமா ஆமா. இந்த சைக்காலஜி நமக்கு எங்கேருந்து வருது? இப்போ ஹீரோ டான்ஸ் ஆடுறான்னா அவர் மட்டும் ஷூ போட்டு மற்ற வெறுங்கல்ல ஆடுவாங்க. இந்த சைக்காலஜி எங்கேருந்து வருது? இப்போ இதே மைண்ட் செட் தான் ஒரு சினிமா ஆஃபீஸ்க்குள்ள நடக்கும். ஒரு டைரக்டர் வந்தா அவர் வரும்போது யாரும் உட்காரக்கூடாது, ஒரு ஹீரோ வந்தா அவரோட யாருமே உட்காரக்கூடாது. ஏன் உட்காரக்கூடாது? அவனும் மனிதன், நீயும் மனிதன், ஏன் உட்காரக்கூடாது? நீ வர்றப்போ நான் உட்கார்ந்தா மரியாதை குறைவா இருக்கும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இதுதான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் வந்து பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்துது இல்லையா? இந்த பக்குவப்படுத்துவதன் வழியா நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் நினைக்கிறேன். ஒரு இடத்துல வந்து இந்த பெயினை மட்டுமே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த பெயின் எங்கேயோ என்னை வந்து லாக் பண்ணிச்சு, நான் ஒரு இடத்துல நின்றுட்டேன் அப்படின்னா நான் முட்டாள். அப்போ நான் இவ்வளோ படிச்சு அதுல நான் ஒண்ணுமே கத்துக்கல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் பெட்டரான மனுஷனா வரணும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் வந்து என்னன்னா, நான் பிறந்த ஊர்னு ஒன்று இருக்கு, ஆனால் எனக்கு சொந்த ஊர்னு வந்து கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே சொந்த ஊர் தான். எனக்கு எந்த ஐடென்டிட்டி கிடையாது. எனக்கு நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எந்த ஐடென்டிட்டிலையும் நான் வச்சுக்க விரும்பல. நான் வந்து ஒரு பயணியாக இருக்கிறேன். எனக்கு எந்த ஊர் போனாலும் அது என்னோட ஊர் தான். எல்லா மனிதர்களும் எனக்கு தெரிந்த மனிதர்கள்லாம். இப்படின்ற இடத்துக்குள்ள போகும்போது எனக்கு என்ன வருதுன்னா, எதிர்காலத்துக்கான சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கைவிடுறேன். எனக்கு சொந்த வீடு வேணாம், இது வேணாம், அது வேணான்ற இடத்துக்கு கைவிடுறேன். ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்க என்ன ஆயிடுதுன்னா, நான் மனிதர்கள்ட்ட இருந்து துண்டிச்சுக்கிட்டே போகிறேன். மனிதர்கள்ட்ட நான் சொல்றதுன்னா தனிமையாக இருக்கிறது வேற. புரியுது. நான் தனிமையாக இருந்தாலும் மனிதர்களோட வேறு விதமாக கம்யூனிகேட் பண்ணுறேன். என்னோட மொழியாக இந்த மனிதர்களை நேசிக்கிறது வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய பேரோட இருக்கிறேன், ஆனால் யாரையுமே நேசிக்கல, நான் பயன்படுத்திக்கிறது வேற. நான் வந்து மதுரைக்குள்ள போனால் எனக்கு 1,00,000 பேரை தெரியும், ஆனால் எல்லார்ட்டையும் நான் காசு வாங்குவேன், எல்லாரையும் நான் பயன்படுத்திக்கிறோட வேலைக்கு, ஆனால் யாருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னா அது வந்து வயலன்ஸ். நான் அப்படி நினைக்கல. நான் வருஷத்துல ஒரு தடவை மதுரைக்கு போவேன், அங்கே ஒரு 10 பேரை தான் பார்ப்பேன். ஆனால் நாளைக்கு அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் முன்னாடி போய் நிற்பேன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அந்த ஊரை பற்றி நான் எழுதுவேன்றது இருக்கு இல்லையா, இந்த ஊருக்கு இப்படி ஒரு மெமரி இருக்கு, இந்த மெமரி வந்து இந்த ஊரோட முக்கியமான ஒரு விஷயம், இப்படி ஒரு மெமரி இருந்துச்சு, அதை மறந்துட்டாங்க, அதான் எழுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்படியா நான் வந்து என்னன்னா இப்படி ஆப்ரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன், ஒரு கலைஞன் வந்து அவன் வந்து ரைட்டராக இருக்கலாம், ஃபிலிம் மேக்கராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இப்படி ஆப்ரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் சைல்ட்ஹுட் மெமரி வந்து இந்த பெயின் வந்து ஒரு காரணமாக இருக்கு. அது என்ன காரணமாக இருக்குன்னா, இப்போ உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நீ அந்த குழந்தைகளை யோசி, அதை ஏதாவது நீ வந்து அதை பற்றி நீ எழுத முடியுமான்னு பாரு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு பாரு. இப்போ நீலப்படம் எல்லாருக்குமே வந்து என்னன்னா, அது வந்து ஒரு பி கிரேட் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகையோட கதையாக மட்டும் தான் தெரியும். அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா அந்த கதை வேற. அது வந்து அபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு குழந்தையோட கதை. அதை எப்படி அதுக்குள்ள டீல் பண்ணுறோம், அதை வந்து எவ்வளோ ஜென்யூன் அதை டீல் பண்ணுறோன்றதான் இருக்கு. அப்போ தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை வந்து நாம வந்து பேசுறது வேற, எழுதுறது வேற. எழுதும்போது என்னன்னா, நம்ம ஒரு உரையாடலுக்குள்ள எல்லாத்தையும் அழைக்கிறோம். அந்த புத்தகம் படிக்கிற எல்லாரும் ஒரு உரையாடலுக்குள்ள வர்றாங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸை வந்து நான் கடந்து வர்றேன். புரியுதுண்ணா. இப்போ நம்ம எழுதும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றின தாட்டாக இருக்கட்டும், அதை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் கோத்ரூ பண்ணுற விஷயங்கள் வரும். பட் இந்த இடத்துல உங்களோட எமோஷ்னல் வெல்பீயிங்காக இருக்கட்டும், இல்லை சைக்காலஜிக்கல் வெல்பீயிங்காக இருக்கட்டும், உங்களால் மெயின்டைன் பண்ணிகிட்டே போக முடியுதா? அதை எப்படி ஈடுகட்டுறீங்க? முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுறீங்க? அதாவது ஆஸ்கர் வைல்டோட ஒரு இது இருக்குது. அதாவது இந்த சமூகம் எனக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாத போது, இந்த சமூகம் எனக்கு ஒரு தொந்தரவாக இல்லாத போது நானும் அதற்கு ஒரு அதாவது இல்லாத வரை நானும் அதற்கு ஒரு தொந்தரவாக மாறுவதில்லை அப்படின்னு. எனக்கு என்னன்னா, ஒரு சின்ன கோடை அழிக்கிறதுனா, அது ஒரு சின்ன கோடை மறக்கணும்னா அதோட ஒரு பெரிய கோடை போடணுன்ற மாதிரி, ஒரு பெயின் இருக்குன்னா அதோட ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து ஒரு பெயினாக மாற்றிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்தை என்னால் யோசிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. ஒரு கதையை யோசிக்கிறோம், இல்லை ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, கம்ஃபர்டபுளாக டிஸ்கஸ் பண்ணும்போது அது ரொம்ப மேலோட்டமாக இருக்குது, ஒரு லேயர்லேயும் நின்றுது. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் நல்லா யோசிக்க முடியலன்னு தெரியல. நான் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஒரு பெயினுக்கு மேலே இன்னொரு பெயினை நம்ம இது பண்ணிட்டு பண்ணுறதுக்கு அதை வேற விதமாகவும் ஹேண்டில் பண்ணலாம். முடியல. நான்
இல்ல உங்களால முடியலையா இல்ல இந்த எழுத்துக்கள் இருக்கிற கம்ஃபர்டபுளா எழுதுற ஆட்கள் இருக்காங்க அது தெரியல, அது ஒவ்வொருத்தரோட தனித்துவம் பேட்டர்ன் தானே. நான் அப்படி இல்லை. எனக்கு என்னன்னா அடிப்படையில் உள்ள வயலன்ஸ் நிறைய இருக்கு. அந்த வயலன்ஸை வந்து நான் ரொம்ப அழகா வந்து வெளியில காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே எல்லாரோடையும் வந்து ஒரு மாதிரி மிங்கிள் ஆகிட்டேன். இப்போ அதை ஏதோ ஒரு வகையில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த வயலன்ஸ்ன்றது வந்து 2 பேரும் அடிச்சுக்கிற வயலன்ஸ் இல்லை. நான் பொலிட்டிக்கலாக அந்த வயலன்ஸை நான் வந்து ஃபாலோ பண்றேன், டிஸ்கஸ் பண்றீங்க. அது வெறுமனே இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஓகே. அப்போ இவ்வளோத்தையும் நான் ஒரு உரையாடலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எப்படி அந்த விஷயத்தை வந்து உரையாடலுக்குள்ள கொண்டு வர முடியும். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆள், ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான ஆள். அதனாலேயே தான் என்னை வந்து நிறைய பேரோட பழகிறதையும் குறைச்சதுன்னா மறுபடியும் நம்மளால வந்து இன்னொருத்தர் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதாவது நமக்கு ரொம்ப நம்மளை நேசிக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்மளை காயப்படுத்துறதுக்கு எவ்வளோ காயப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனால் உரிமை இல்லை, அந்த உரிமையை எடுத்துக்கிறேன். அது ஒருத்தர் 2 பேர்கிட்ட மட்டும்தான். அதை தாண்டி அந்த உரிமையை எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவே வந்து வயலன்ஸு. இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டா அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சதை வந்து நான் இப்போ அப்போ இந்த இப்படி காம்ப்ளிகேட்டட் ஆகிறது வழியாக என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராசஸில் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து அறையிறோம்ல, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள, இந்த பிரச்சனைகளுக்குள்ள, இதை எல்லாத்தையுமே நான் வந்து ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போது இதை ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, பொதுவாக ஜென்ரலாக அந்த இந்தியன் டிப்பிக்கல் மென்னோட சைக்காலஜி ஒன்று இருக்குது. நம்ம ஒரு சில பழமொழிகள் கூட கேட்டுப்போம், 40 வயசுல தான் நாய் குணம் வரும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா 40 வயசு வரையும் உழைச்சிட்டு 40 வயசுக்கு மேலே என்ன ஆவாங்க அப்படின்னா ஃபெட்டப் ஆகிடுவாங்க. ஃபெட்டப் ஆகி அந்த குணம் வரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் 41 வயசுன்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு அது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கேன். முன்னாடி ஒரு வன்முறை இருந்துட்டு திடீர்னு ரொம்ப அமைதியாகிட்டீங்க அப்படின்னா. என்னோட முதல் கதையில் நான் எந்த வருஷம் 2006 வருஷம் ஒரு முதல் கதை எழுதினேன். அந்த கதையில் இந்த வரி இருக்கும், 40 வயதில் நாய் குணம் என்ன, நாய்க்கு என்ன குணம் அப்படின்னு. இப்போ யோசிப்பேன், 40 வயசு சரி நாய்க்கு என்னடா குணம். ஓகே. இப்போது நீங்கள் கேட்குறீங்கல்ல, இவ்வளோ வருஷம் அப்படி இருந்துட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாம் மாறிடுச்சா. நாம் வந்து வயசு கூட ரொம்ப நல்லா நடிக்க பழகிடுறோம். ஓகே. நம்மளோட அனுபவம்ன்றது என்னென்னா, இந்த சமூகத்துக்கு எப்படி உங்களை நடிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. ஓகே. இப்போ நான் யாரு அப்படின்னு நான் வேலை பார்க்குற இடத்துல நான் ஒருத்தனா இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கேன், அப்புறம் எனக்கு முகம் தெரியாத மனிதர்கள்ட்ட ஒருத்தனா இருக்கேன். ஒரே நாள் நான் ஒரு இடத்துல ராஜாவும் இன்னொரு இடத்துல பிச்சைக்காரனாவும் நடிக்கக்கூடிய மெச்சூரிட்டிக்கு நான் இங்கே வந்திருக்கேன் 41 வயசுல. இது என்னன்னா, இந்த மெச்சூரிட்டின்றது, இந்த வேஷம் அப்படின்றது, இது நம்ம சர்வைவலுக்காக போடுறோமான்னு கிடையாது. பை பெர்த்தாவே நமக்கு வந்து இப்படிலாம் நமக்கு இவ்வளோ பர்சனாலிட்டிஸோட வாழ்றதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குமோன்னு எனக்கு தோணுது. சீரியஸா. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துட்டு நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்க. நீங்கள் ட்ரிப் போனால் அது வரைக்கும் போடாத ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆமாம். அந்த ஊருக்கு போகும்போது நம்ம என்ன பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போலியே அந்த ஊரில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம கிரியேட் பண்ணணும் நினைக்கிறோம். ஏன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்? நம்ம முகம் தெரியாத ஒரு ஊரில் நம்ம ராஜாவாக இருக்கணும். அந்த ட்ரிப் முடிஞ்ச ஊருக்கு வந்து நம்ம என்ன ஆயிடும், போட முடியாது. ஒரு பழைய டிவி சூட்டில் போனால் போதுன்ற இடத்துக்கு வரும் இல்லையா? இந்த சைக்காலஜி நமக்கு இங்கே இது எப்படி நமக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? யாரும் சொல்லிக் கொடுக்கலையே நமக்கு, இதை யாரும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே. நம்மளோட நமக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாருமே கிடையாது. நம்மளை மோசமாக வந்து பாதிக்கக்கூடிய, நம்மளை மோசமாக வந்து சிதைக்கக்கூடிய, நம்மளை மிக மோசமாக வந்து ஏதாவது ஓவர் வேல்யூ பண்ணக்கூடிய ஆள் வந்து வேறு யாருமே வெளியில் யாருமே இல்லை, நம்ம தான். அந்த செல்ஃபை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கில் பண்ண பழகிட்டோம்னா பாதி பிரச்சனை வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த வேறு ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் ஷாப்பிங்கோட வேல்யூவே ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப நிறைய ஷாப் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அது நான் ஒரு எக்ஸ்ப்ளரேஷனாக பார்த்தா அங்கே போகிறேன், அதுக்கு தகுந்தாப்புல நான் இருந்துக்கிறேன், அதுக்கு தகுந்தாப்புல நான் என்ன கேட்குறேன். அந்த ஊருக்கு போகிறீங்க, பேண்ட் ஷர்ட்டு அங்கேயும் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்லாம் அங்கேயும் பேண்ட் ஷர்ட் போடலாம். ஆனால் அந்த ஊருக்கு போகும்போது அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறேன். நானே அதை செய்வேன். இப்போ ட்ரிப்பு செலவு வந்து டிக்கெட் எல்லாம் சேர்த்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா வருதுன்னா அதுக்கு ஈக்குவலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். இங்கேருந்து ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு, ஹூடி அதுன்னு வாங்கிட்டு போவேன். அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர் 40 டிகிரி வெயிலுக்கு அந்த ஹூடி போடவே முடியாது, அப்படியே தொங்கும். இப்படி வாங்கிட்டு வந்து இப்போ ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் வாங்குற 2 ஹூடி வந்து வீடு முழுக்க தொங்கிட்டே இருக்கும். இது திரும்ப எப்போ போட போகிறோம்னு தெரியாது. 3000 4000 போட்டு வாங்கியிருப்போம், யூஸ் பண்ணுறதே இல்லை. இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அந்த 3000 ரூபாய்க்கு நான் எவ்வளோ புக்ஸ் வாங்க முடியும்? இந்த 3000 ரூபா இந்த இப்படி சேர்த்து வைக்க இந்த வாங்குற காசுல இன்னொரு ட்ரிப்பு போயிருக்க முடியும்.
இப்படி யோசிச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு ஸ்டூபிடான வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்க போய் சும்மா இருக்க மாட்டோம். அங்க இருந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து இது வாங்கணும், gift வாங்கணும். இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்து என்ன நடக்க போகுது? மெமரி. என்ன மெமரி? நீ கொடுக்குறத வந்து ஏதோ ஒரு அலமாரில் வைக்க போறான். அதுக்கப்புறம் வந்து லைஃப் முழுக்க அதை திரும்பி பார்க்கவே மாட்டான். வேற யாராவது அந்த வீட்டுக்கு வரும்போது இது என்னங்க என் ஃப்ரெண்டு அந்த ஒரு என்ன கிடைச்சிட போகுது. இப்போ என்னன்னா நம்ம சுமைகளை ஒரு பயணம் போகிறப்பையும் சுமைகளோட போகிறோம், பயணத்துலேருந்து வர்றப்பையும் சுமைகளோட வர்றோம். நம்மளால் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை வந்து எந்த விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அது அது புரியுதுண்ணா. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மெமரின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னா, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு உனக்கு, இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது அப்படின்னா, உனக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட ரெஜிஸ்டர். நீங்கள் கேட்குறது வந்து எமோஷன், நீங்கள் சொல்ல வருது எமோஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த நான் ஒரு ஊர்லேருந்து வர்றேன், இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஃபாரின்லேருந்து வரும்போது ஒரு கோடாலித்தில் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது எமோஷன். ஏப்பா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தப்பா அப்படின்றதுல எனக்கு கொடுக்குறப்போ அது எமோஷனாக இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வரதோ, எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வரதோ எமோஷன் இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஏதாவது நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு தான். இங்கே என்ன எமோஷன்? நீங்கள் எதிர்பார்ப்பு வந்துடுதுல்ல. ஏன் எதிர்பார்ப்பு வந்துடுது? இது நிறைய பேர்கிட்ட இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க, எழுதுறீங்க அப்படிங்கிறதுனால உங்களால் அதை வந்து பிரித்து பார்க்க முடியுது. ஆனால் நிறைய பேரால் அதை இங்கே பிரித்து பார்க்க முடியல. இப்போ நான் வந்து இப்போ லக்ஷ்மியா நான் பார்க்குறேன், நாளைக்கு காலையிலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வாங்கிட்டு வராங்க, ஏதோ வாங்கிட்டு வராங்க, நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வாட்ச் வந்து எனக்கு கிஃப்ட் தான். என்கிட்ட நிறைய வாட்சஸ் இருக்கு. நான் காசு போட்டு வாங்க 2 வாட்சஸ் தான். இப்போ எல்லாமே கிஃப்ட் தான். வாட்ச் விஷயத்துல கூச்சப்படாமல் யார் கொடுத்தாலும் வாங்கிப்பேன். ஷூ விஷயத்துல யாருக்கு கொடுத்தாலும் கூச்சப்படாமல் வாங்கிப்பேன். அப்போ என்னன்னா, நாம ஒரு விஷயத்த நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறோம்ல, இது எமோஷனா இதுவான்னு அது இல்லை. ஆனால் நான் என்னை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதை அவாய்ட் பண்ணிட்டா என்ன? இப்போ ஒரு ரேக் முழுக்க அவ்வளோ ஷூஸ் இருக்கு, அதில் வந்து ஒரு 2 ஷூவை தவிர்த்து எதையுமே போடுறது இல்லை. ஏன் இவ்வளோ இருக்கு? ஏன் வாங்கி வச்சிருக்கோம் தெரியல. இவ்வளோ வாட்சஸ் இருக்கு, ஒரு வருஷம் முழுக்க ஒரு வாட்ச் இல்லை 2 வாட்ச் மாற்றி மாற்றி கட்டலாம். அக்கேஷனலாக ஏதாவது ஒரு நல்ல இது போகும்போது கிராண்டாக 100 வாட்ச் கட்டலாம். அப்போ ஏன் அந்த இதுக்குள்ள இத்தனை வாட்ச் இருக்கு? ஒரு 1-2 வாட்சை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் கொடுக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆமாம், நம்ம ஏன் இவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக்காக வேணான்னு சொல்றதுக்கு மனசு வருது, வாங்கிட்டு வராதீங்கன்னு சொல்றதுக்கு மனசு வருது. இல்லை, இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் வேற ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா வேணான்றேன் நான். இல்லை வேற எதுக்காக கொடுத்துருவேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனேன் லாஸ்ட் வீக்கு, அங்கே புதுசாக ஒரு கொஞ்சம் பேர் பார்க்க வந்தாங்க, எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது ஊர்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறோம், அங்கேருந்து குழந்தைங்க பிரித்து கொடுத்துட்டேன். பெண் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதை ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டேன். இப்போ புக்ஸ் வந்து எப்பயுமே வந்து என்னன்னா, நான் படிக்க வந்து பசங்களுக்கு கொடுத்துருவேன். யூஸ்வலாக வந்து ஏடிஸ் கொடுத்துருவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிரித்து கொடுத்துட்டே இருந்துருவேன். அதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை தோணல. பட் நமக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக சில விஷயங்கள் அதை வந்து விட்டு கொடுக்க முடியல. அதுவும் மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட் தானே. இப்போ அந்த இடத்துல அப்போ எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, லக்ஷ்மி சரவணகுமார் அண்ணா கிட்ட எமோஷன்ஸ் உள்ள இருக்கு, அதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு தோணலையா இல்லை வேண்டான்னு தள்ளி வைக்கிறீங்களா? நான் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணால் என்ன ஆயிடுதுன்னா, பல இடங்களில் வந்து அது சிக்கலாக தான் போய் முடியுது. ஓகே, அதனால என்னன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப நார்மலாக ஒருத்தர் பழகிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு நாள் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ பெருசாக கிஃப்ட் பண்ணும்போது நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யாரையும் அக்கா, அண்ணன், தம்பி அப்படிலாம் வந்து அண்ணன் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். பேர் சொல்லி கூப்பிடுவேன், இல்லாட்டி போங்க வாங்கலாம், இல்லை சார். ரொம்ப ஒருத்தரோட வேலையை பார்த்து, அவங்களோட ஒர்க்கை பார்த்து நம்ம மதித்து, இல்லை அவங்களோட ரைட்டிங்கை பார்த்து மதித்து, அவங்க படத்தை பார்த்து மதித்து, அண்ணனோ இல்லை வந்து அக்கானோ தங்கச்சினோ நம்ம வந்து பேசுகிறப்போ அவங்க சடனாக அவங்ககிட்ட வர்ற ஒரு அதிர்ச்சியை வந்து பார்க்க முடியுது. ஏன் சம்மந்தம் இல்லாமல் இவன் அண்ணன் கூப்பிட்றான், அவன் பேர் சொல்லி கூப்பிடலாமே, சார் கூப்பிடலாமே, இது அப்படி ஒன்றும் நடந்துடலையடா. நான் வந்து ரொம்ப மரியாதையாக, ரொம்ப அது என்ன சொல்கிறது, அது நிஜமாவே ரொம்ப ஆத்மார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம். ஒருத்தர் வந்து சும்மா ரோட்டில் போகிற ஒருத்தரை வந்து அண்ணன் கூப்பிட்றதுக்கும் ரொம்ப உள்ளார்ந்து அன்போட கூப்பிட்றதுக்குமான வித்தியாசம், பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. அப்படி தான் அக்கான்னு கூப்பிட்றதுக்கும், தங்கச்சின்னு கூப்பிட்றதுக்கும், தம்பின்னு கூப்பிட்றதுக்கும். அப்போது எமோஷன்ஸை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஜென்ரேஷனையும் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பக்கம் எமோஷனே இல்லாத ஒரு ஜென்ரேஷன், இன்னொரு பக்கம் எமோஷனை பார்த்து பயப்படக்கூடிய, திடீர்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பாக பேசினாலோ, என்கிட்ட யாராவது வந்து திடீர்னு அன்பாக பேசினாலும் நான் ரொம்ப பேனிக் ஆகிடுவேன். அது என்னன்னா, எனக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து அதான் மறுபடியும் ரொம்ப வெளிப்படையாக பேசுறது வழியாக என்ன ஆயிருமா,
நீங்கள் வந்து எனக்கு ஃபேவராக பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டீங்கம்மா. சரின்ற விஷயம் சரின்னு இருக்கலாம், தவறான விஷயம் தவறு இருக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனாலே புதுசாக யாராவது வந்து பழகுனாலே நான் ஒரு எல்லைக்குள்ள தொடர்ச்சியை நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒருவேளை நான் பேசுகிற ஆட்களும் அந்த மாதிரி நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு நீங்கள் கேட்குறீங்களா ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட இடத்துல நல்லா இருக்கேன் அப்படின்ற வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் ஓகே, சூப்பராக இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக போகிறது இருக்கு இல்லையா, அங்கே சிக்கலாகுது. அது பேர் மெச்சூரிட்டின்னு நினைக்கிறீங்களா? மெச்சூரிட்டி இல்லை, பயம். அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடுவாங்க? இல்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம என்னன்னா அந்த 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 எல்லையை தாண்டும் போது அவர்களுக்கான ஒரு நேரத்தை நாம கொடுக்குறதும் நமக்கான நேரத்தை அவங்க கொடுக்குறதும் உரையாடல் இப்படின்னு ஒரு அடுத்த ப்ராசஸ் ஒன்று நடக்குது இல்ல. இந்த ப்ராசஸ்ல இன்னைக்கு எல்லாருமே வந்து டயர்டா இருக்கிறாங்க. புதிய மனிதர்கள்ட்ட பழகுறதுக்கு எல்லாத்தையும் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு தோணுது. இல்லைன்னா இப்போ நீங்க சொன்ன கான்செப்ட்ல எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். திடீர்னு ஒருத்தவங்களோட வேலையை பார்த்து ஒருத்தவங்களோட விஷயங்களை பார்த்து அவங்க பண்ற அவங்களோட அந்த எக்ஸிக்யூஷனை வச்சு நம்ம அவங்க கிட்ட எமோஷன்ஸை காட்டும் போது அந்த எமோஷன்ஸ் எப்படி போய் அவங்கள ரீச் அவுட் ஆகும்? எடுத்தோடனே இப்போ நான் அவங்களை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய அதுலலாம் வந்து நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். ஆக்சுவலா நேத்து வந்து இதுல இருந்து ரொம்ப சின்ன விஷயமா ஒரு உதாரணம் சொல்றேன். எல்ஐசிலேருந்து ரேப்பிடோ போட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துருக்கேன். நந்தன சிக்னல் தாண்டுறப்போ எங்கள் பைக்கை கிராஸ் பண்ணி ஒரு பைக் வந்து வருது. ஒரு லேடி போலீஸ் அவங்க வந்து ஷூ போட்டிருக்காங்க, சாக்ஸ் போட்டிருக்காங்க, சாக்ஸுக்கு மேலே கொலுசு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஷூ போட யாருமே கொலுசு போடவே மாட்டாங்க. எனக்கு பார்த்தோன்னு பயங்கர இதாக இருந்துச்சு. நான் வந்து உடனே அவங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு. அவங்க நிமிஷம் பதவிட்டாங்க, என்ன அப்படின்னாங்க. இல்லை யூஸ்வலாக யாரும் ஷூ போட்டால் மேலே கொலுசு போட மாட்டாங்க, நீ அந்த கொலுசு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க சிரிச்சிட்டே போயிட்டாங்க. அப்படி என்னன்னா உடனே ஒரு விஷயம் பார்த்தோம் பேசணும்னா உடனே சொல்லிடுவேன் நான். அப்படிதான் ஒருத்தரோட ரைட்டிங் பிடிச்சிருக்கனாலோ ஒருத்தரோட சினிமா பிடிச்சிருக்கனாலோ அவங்க தெரிஞ்சவங்களா இல்லை அவங்களால ஏதாவது நமக்கு நடக்கும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். படித்தே அவங்க புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒன்றும் எழுதிடுவேன், என்னை கூப்பிட்டு பேசிடுவேன். சினிமாவும் அப்படிதான். இப்போ என்ன ஆயிருதுன்னா யாருக்கிட்டையாவது அப்படி சொன்னாலே உங்க படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னாலே இவன் என்ன எதிர்பார்க்குறான், நாளைக்கு அவன் படம் வந்தால் நம்மளுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கறானோ, ரிவ்யூ கொடுக்கணும், நம்மகிட்ட பைட் கேட்டு வந்துடுவானோ. இப்போ ஒருத்தர் புத்தகத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா இவ்வளோ பெரிய ரைட்டர் நம்ம புத்தகத்தை ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றாரு, நம்ம புதுசாக எழுத வந்திருக்கோம், ஒருவேளை நம்மகிட்ட ஏதாவது பார்க்குறோம், காசு ஏதாவது இருக்கும். டேய் ஓகே ஓகே இதுதான் பிரச்சனை. சரிண்ணா, இப்போ இவ்வளோ விஷயங்கள் எமோஷன்ஸையும் உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. சில எமோஷன்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக யார் இருக்கா? ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா ஏதாவது ஒரு பஸ் ஏறி ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறது தான். ஏதாவது ரேண்டமாக நான் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியராக இருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னையை தவிர யாரும் என்ன சரி பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நான் இல்லை, நான் என்னை சால்வ் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு இப்போதைக்கு சும்மா ஒரு கான்வர்சேஷன் பேசுறதுக்கோ இல்லை என் கூட இருக்கிறதுக்கோ அப்படி ஒரு தாட்டுக்கே நீங்கள் போகிறது கிடையாது. யாருக்கிட்டே அப்படி ஒரு ஓப்பனான கான்வர்சேஷன் பண்ணவே மாட்டேன். அவ்வளோ வெளிப்படையாக உடச்சி பேசுகிறேன் இல்லையா. நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் பழகினாலும் எவ்வளோ, அதாவது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பேன். 100% நான் யாருன்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன், யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னால் இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உங்களோட எழுத்துக்கள்லையும் உங்களோட ஃபிலிம் மேக்கிங்கில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்களே தவிர உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவேல இருக்கா, இல்லை அதை பழகிட்டீங்களா? இல்லை, நான் வந்து என்னன்னா என்னோட செல்ஃபை விலக்கி வச்சுட்டு என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சர்க்கிள்குள்ளே இல்லாமல் வெளியே நின்று பார்க்க. இல்லை, என்னோட செல்ஃப் அப்படின்றது எனக்கானது மட்டுமா இருக்கணும். ஓகே. இப்போ ஒரு வயசு வரைக்கும் வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு என்ன உண்டான ஒரு இது இருக்கும்ல, இந்த பொண்ணோட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு கெத்து, இதை வந்து ஒரு அட்வென்ச்சர் நினைக்கணும் இல்லையா. அது ரொம்ப பயங்கர ஸ்டூபிடான விஷயம். ஆமா. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன விருப்பப்படுறோம், நம்ம என்ன யோசிக்கிறோன்றத ரொம்ப ப்ரைவேட்டா பர்சனலாக வச்சுக்கிறது தான் சேஃப்டி. அதெல்லாம் தாண்டி அது பயங்கர ஹாப்பியா இருக்குது. அந்த ஹாப்பினஸ் யா ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்போ அதனால சொல்ல எனக்கு ட்ராவல் போகணுன்னா கூட, ஈவன் ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா கூட ஒரு 2 பேரை 3 பேரை போகிறோம்னு வச்சுங்களேன், பக்கத்தில் வரவங்க காலாட்டிகிட்டே வந்து படம் பார்ப்பான். சத்தம் வந்து மைண்டில் இதாகிட்டே இருந்தால் படம் பார்க்க முடியாது, எனக்கு இரிட்டேட் ஆகும். படம் ஆரம்பிச்சிலேருந்து முடியல வரைக்கும் சாப்பிட்டே இருப்பானுங்க, அந்த ஸ்மெல் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இவ்வளோ விஷயத்தை யோசிக்கிறதுனா தனியாக படத்துக்கு போயிடலாமே. இப்போ ஒரு ட்ரிப் போனால் என்னன்னா, இப்போ ஒரு நாள் காலையில் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா 6 மணிக்கு எந்திரிச்சு போவேன், இல்லை 10 மணிக்கு எந்திரிச்சோன்னா 10 மணிக்கு போவேன். இப்போ ஒரு 4 பேர் போகிறோம்னா நான் 3 பேரும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எல்லாரும் கரெக்டாக டைம் கிளம்பணும், கரெக்டாக சாப்பிட்ணும். எனக்கு ஃபஸ்ட்டாக சாப்பிடலாம், நான் சும்மா இருப்பேன். இப்போ இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளோட சுதந்திரம் முக்கியமான விஷயமா இருக்குது. நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளோட ஃப்ரீடம்,
இது ரெண்டு மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றவங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டோம். ஆனா இப்போ ஒருத்தவங்கள சார்ந்து வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க இப்ப தொந்தரவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லம்மா, அது வேற. இப்போ நாம ஒரு சமூகத்துல வாழ்றோம். இந்த சமூகத்துல நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்துல இன்னொருத்தர் சார்ந்துதான் வாழ்றோம். ஆமா, அது அடிப்படை. நான் எமோஷனலி சார்ந்து வாழ்றது சொல்றேன். எமோஷனலி சார்ந்து வர்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒருத்தர்கிட்ட 100% செல்ஃபை நான் சொல்லும்போது நான் ரொம்ப பலவீனமாயிடுறேன். ஓகே. எப்பயுமே இன்செக்யூர்டா இருக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை சொன்ன மனிதர்கள் எல்லாமே நமக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போதான் அதனால தான் நான் சொல்றேன், துரோகங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு. இப்போ இந்த மெச்சூரிட்டின்றது என்னன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை எவ்வளோ ப்ரைவேட்டாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் மெச்சூரிட்டி. ஆனா அதுக்கு இப்போ நீங்க தான் எக்ஸெப்ஷன். கேரக்டரை மாற்றி நான் கதை எழுதிக்கணும், அது வேற விஷயம். இப்போ ஃபில்த்னு ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். ஓகே. இந்த நாவல் முழுக்க நான் இருப்பேன், ஆனால் நான் இல்லை. அந்த நாவல் முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த கடந்த 2-3 வருடங்கள்ல நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு இந்த நாவலை படிச்சா புரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க விசிபிளா இல்லை, இந்த உலகம் விசிபிளா இல்லை. ஓகே. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட பர்சனல சொல்லணும்லாம் எனக்கு ஆசை இருக்கு. அவனை என்னவா சொல்றேன்னா ஃபிக்ஷனா மாத்திடுறேன். இந்த 1-to-1 கான்வர்சேஷன் சிக்கலாக மாறுது. ஓகே. ஒரு நல்ல ஸ்பானிஷ் ப்ராவர்ப் ஒன்று இருக்கு. நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவர்களிடம் உன் சுதந்திரத்தை இழக்கிறாய். ஆமா, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இப்போ சுதந்திரத்தை இழக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கிட்டே இருக்கா? அவங்க கிட்டையும் வந்து நான் 100% எல்லாத்தையுமே சொல்றது இல்லை. ஓகே. எனக்கும் அவன் வந்து 100% எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறதும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு மித்தா இல்லை அது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. சில விஷயங்கள் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கில் இருக்கிறவங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்கிங் இருக்கவங்களுக்கு எமோஷன்ஸே இருக்காது. எனக்கு நிறைய எமோஷன் இருக்குது. எமோஷன் இருக்குன்னா எப்படின்னா, எனக்கு பிடித்த மனிதர்களை கேர் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அப்புறம் வந்து அவங்க பேசுகிறத நான் கேட்கணும். இப்போ பேசிட்டே இருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா அது கோவம் ஆகும்லண்ணா? இல்லை, இப்போ நிறைய பேர் என்னன்னா அவங்க பேசுகிறத கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. யாருமே வந்து நாம பேசணும்னு எதிர்பார்க்கறது. ஓகே. இந்த 41 வயசுல நான் பார்த்த நிறைய நண்பர்கள்ல ஒருத்தர் கூட நீங்க பேசுங்க நான் கேட்கறேன் என்கிட்ட சொன்னது கிடையாது. நாம ஒரு 10 நிமிஷம் பேசுறேன் கேட்கறாங்களா, நான் அதை ரொம்ப ரசிக்கிறேன். யாராவது என்கிட்ட வந்து பேசணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, கேட்போம். அதை ரொம்ப ரசிக்கிறேன். அந்த கதை சொல்றதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சஜஷனோ இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷனோ வரும்னு நினைப்பாங்கல்ல நிறைய பேருக்கு. என்னன்னா, ஒருத்தட்ட வந்து நம்மளோட பிரச்சனையை சொல்றது அப்படின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் நமக்கு ஒரு வழி சொல்லுவான், இல்லை ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லுவாலும் கிடையாது, அனத்திட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா, வாங்கிட்டு அப்படியே மறந்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடணும். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து ஏதாவது இப்படி சொல்லுங்களேன் அப்படின்னா, நம்ம முட்டாள்தனமாக கூட எதுவும் சொல்லிடக்கூடாது. இதை பண்ணிடு அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து இன்னும் பக்குவம் வரல. எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்கிறேன்ட்டு நம்ம நகர்ந்துறது பெட்டரான விஷயம். ஆனால் என்னென்னா, அப்படி யாராவது கான்வர்சேஷனுக்கு வரும்போது அந்த டைமை கொடுக்குறது நல்ல விஷயம். லிசனிங், நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப ஏன்னா இப்போ இருக்கிறவங்க யாருமே நேரம் இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த நேரம் இல்லை, அவங்களுக்கான கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறத நிறைய பேர் கேட்குறது. ஒருவேளை வெண்ட் அவுட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். வெண்ட் அவுட் பண்ணாமல் மைண்டில் இருக்கிறது தான் பயங்கர ஒரு ஏதோ ஒரு வழி தேவைப்படுது. நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு ஏதோ ஒரு வழி தேவைப்படுது. இப்போ நான் எனக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான மனிதர்கள் தான். எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே மனிதர்கள் நம்புகிறாங்க, ஒரு திட்ட பேசுறது வழியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு. பட் எனக்கு அது பல சமயங்களில் வந்து சரியாக நடக்கலை. ஓகேண்ணா, இப்போது அட் த எண்டில் உங்களுக்குன்னு இருக்கிற பெரிய ஏக்கம், அதாவது நான் ப்ரொஃபஷ்னலாக கேட்கல, பர்சனலாக கேட்குறேன், இருக்கிற ஏக்கம்னா என்ன ஏக்கம் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் இல்லை, இன்னும் ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்லை, அப்படி யோசிச்சு சொல்லுங்கள். நண்பர்களால், சமூகத்தால் ரொம்ப பல விஷயங்களில் பல தருணங்கள் வந்து தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன். எனக்கு அதற்கான காரணம் வந்து நான் நிறைய யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு புரியல. நாம இந்த ரிதம் படத்தில் ஒரு நல்ல டைலாக் வரும், கார்த்திக் ரொம்ப நல்ல பையன்ப்பா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் அப்படின்னு. நான் பல தடவை எனக்கு நானே சொல்லிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாமே உனக்கு அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு நம்ம மேலே வந்து பயங்கரமாக வெறுப்பு வருதுன்னா, அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி இல்லை அவங்க வந்து மனசு வருத்தப்படுற மாதிரி அதாவது நம்ம செஞ்சுருக்கணும் இல்லையா? அப்படி ஒன்றுமே நான் செஞ்சது இல்லை. என்னடா நீ சிவப்பு சட்டை போட்டுருக்க, நீ உனக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்கெல்லாமடா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ உன்ட்ட காசு இல்லைன்ற நீ வந்து அடிக்கடி ட்ரிப்பு போகிற, எவனா ஒருத்தன் டிக்கெட் போகிறா நான் போகிறேன்டா நான் எதுவும் நான் சம்பாரிச்சு நான் இப்போ எதுக்கெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து சக மனிதர்கள் மேலே வர ஜெலஸு, கோபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, காரணங்களை புரிஞ்சுக்கவே முடியல.
அது மற்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு வந்து தொடர்ச்சியாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் ரொம்ப தவறாக, அதாவது கதைகளின் வழியா, எழுதுகிற டெக்ஸ்டின் வழியா இவன் இப்படி தான் அவர் பண்ணணும் ஒரு முடிவுக்கு வரும். ஜட்மெண்டலுக்குள்ள போய் அப்புறம் அந்த கதையை புரிஞ்சுக்காம வந்து படிக்கிறது. புரியுது. இப்போ ஒரு எழுத்தாளன் இந்த சமூகத்தில் ஒரு உரையாடலை உருவாக்குறான். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு ஒரு கண்ணை கட்டிவிட்ட மாதிரி ஒரு இடத்த சிந்திக்கிறீங்க. நான் அந்த கண்ணை திறந்துட்டு நான் 360 டிகிரி இந்த உலகத்தை பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் ஒழுங்கு, சில விஷயங்கள் ஒழுங்கு இல்லை, இதெல்லாம் நாகரிகம் அநாகரிகம்னு இந்த கோட்டுக்குள்ளே வச்சு பார்க்குறீங்க. நான் இது எல்லாத்தையுமே கலைச்சி போட்டு இங்கே எல்லாத்துக்கும் இடம் உண்டுன்னு நான் எல்லாத்துக்குமே ஒரு இடம் வேணும். இந்த அப்படி அதுதான் கான்வர்சேஷன். ஒரு ஜனநாயகம்ன்றது என்னன்னா, அந்த ஜனநாயகத்தில் எல்லா விதமான மனிதர்கள் இருக்கணும், எல்லா விதமான கருத்துக்கள் இருக்கணும், எல்லா விதமான சிந்தனைகளும் இருக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயகம். ஆனால் இங்கே என்ன தேவைப்படுது? ஒரு ஜனநாயகத்தை கேள்வி கேட்காத, தொந்தரவு செய்யாத, அழகான விஷயங்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இருந்தால் அங்கே என்ன ஜனநாயகம் இருக்குது? அது ஃபாசிசம் இல்லை. கண்டிப்பாக. அப்போ இதை கேள்வி கேட்கறது வழியாக என்ன ஆயிடுதுன்னா, என்னைய ஃபாசிஸ்டாக மாற்றிடுறாங்க. ஒரு லேபிள் வச்சிடுறாங்க. அப்போ இப்படி எனக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய இயக்கமே என்னன்னா, நம்ம சம்பாதிக்கணும் கிடையாது, இன்னும் சரியாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளப்படலை இந்த மனிதர்களால். நாம் வாழ்கிற ஒரு சின்ன சமூகம். நான் ஒரு எழுத்தாளன், என்னை வாசிக்கக்கூடிய இந்த ஒரு 20-22 வருஷத்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாசிக்கிறாங்க, பழகுறாங்க, காணாமல் போகிறாங்க, திரும்ப புது நண்பர்கள் வராங்க, எல்லாம் ஓகே. ஆனால் சரியாக புரிந்துகிட்ட மனிதர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்களேன்ற வருத்தம் இருக்கு. அது ஒன்று தான் மிகப்பெரிய. நாம் சம்பாரிச்சலாம், ரொம்ப ஈஸியாக சம்பாரிச்சலாம். ஏன்னா நான் வந்து 21 வயசில் வந்து லாரிக்கு வந்து மேனேஜர் ஆனேன். அந்த வயசுல ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன். பணம் நமக்கு பிரதானமாக இருந்தால் அப்படியே வந்து வேற மாதிரி செட்டில் ஆகிட்டு இருக்க முடியும். எல்லாருக்குமே அப்படிதான். பணம் ஒரு தேவை இருக்குது, அதிகாரம் ஒரு தேவை இருக்குது. அதை தாண்டி ரொம்ப முக்கியமான மனிதர்களோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த சமூகம் என்னைய ரெகக்னைஸ் பண்ணணும், என்னைய அக்னாலேஜ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ரொம்ப தவறாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட, ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக இருக்குமேன்றது எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஏக்கத்தை நோக்கி சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை போகிற போக்கில் அது பாட்டுக்கு சரி ஆகட்டும்னு இருக்கு? சரி பண்ண முடியுமா எனக்கு, அதாவது நாம் வந்து இதை பிளான் பண்ணிலாம் அதை வந்து செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே. நம்ம நீ ஒரு அனுமார் மாதிரி நெஞ்ச கிழிச்சிட்டு உள்ள ராமனும் சீதை இருக்காருன்னா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு முடியாது. இந்த வாழ்க்கை முறை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். சில பேர் வந்து யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாதனால வந்து அரகன்ஸ் நினச்சிக்கிறாங்க, திமிர் பிடிச்சோன்னு நினச்சிக்கிறாங்க. நான் இப்போ வாய் பேச முடியாதான் தான் என்ன நினச்சிருப்பீங்க? நான் என்ன நினச்சிக்கிறேன், இது அரகன்ஸ் இல்லை, எனக்கு வாய் பேச முடியாதுன்னு நினச்சிக்கிறா, இல்லை எனக்கு பேச தெரியலன்னு நினச்சிக்கிறான்றாங்க. இது அரகன்ஸ் இல்லை. இப்போ 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தட்ட பேசுகிறோம், 3 பேர்கிட்ட வந்து பேசாமல் போகிறோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? திமிர் பிடிச்சவங்க. 3 பேர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. 3 பேர்கிட்ட எனக்கு வந்து சிரிக்க முடியுது, ஹாய் சொல்ல முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர்கிட்ட பல மணி நேரங்கள் வந்து சும்மாவே உட்காந்துருக்கிறேன். நான் சீரியஸாக என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இப்போ படித்த புத்தகங்களை பற்றியோ சினிமா பற்றியோ பேசுனா அவங்க போர் அடிச்ச மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பேசுறது? ரொம்ப நார்மல் கான்வர்சேஷன் எனக்கு தெரியல, இனிஷியேட் பண்ண தெரியலனா உங்கள் பசங்க எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களா, சுகர் டேப்லெட் போட்டிங்களா. இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய பார்ட்டி கூப்பிட்றாங்க. அவங்க கெட்டு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி. அந்த பார்ட்டிக்கு போகிறோம் பெங்களூரில். குடிக்க ஆரம்பித்து 2வது ரவுண்ட் போகும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர், நேற்று சுகர் டெஸ்ட் போயிட்டு வந்தேன், இந்த மாதம் 300 தாண்டி இருக்குது. இப்போ இன்னொருத்தர் பிபி. ஒவ்வொருத்தரும் மொத்த ஃபேமிலி எல்லாம் வந்து ஃபேமிலியில் இருக்க பிரச்சனையாக சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஹெல்த் பிரச்சனையாக. இப்போ நம்ம இந்த ட்ரிங்கை குடிக்கிறதா, இது குடிச்சிட்டு சாப்பிட்றதா, அதுக்கப்புறம் இல்லை கீழே வைக்க. இங்கே நீங்கள் என்ன பேசுவீங்க? நீங்கள் என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க, பேசணும்னு கூப்பிட்றீங்க. நான் இப்படி ஒரு சபையில் போய் என்ன பேசுவேன்? புரியுதுன்னா இப்போ நிறைய இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலையும் 2 பேரா இருந்தாலும் 3 பேரா இருந்தாலும் தனி மனிதர்களா இருந்தாலும் ஒரு சூழல்ல என்ன கான்வர்சேஷன் இந்த சமூகம் எதிர்பார்க்குன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆனால் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கே நான் வரேன். இப்போ ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. மெய்யழகன் படம் மாதிரி ஒருத்தவங்க கூட நீங்கள் உட்காந்து பேசணும்னா யாரு கூட உட்காந்து பேசுவீங்கன்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் யாரு கூட உட்காந்து பேசுவீங்க? ஆப்போசிட்ல ஒரு சேர் போட்டு அங்கே ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். அந்த கண்ணாடியில் என்னை பார்த்து நானே பேசிப்பீங்க. ஏன்னா நான் என்கிட்ட பேசுகிறப்பதான் நான் ஸ்டாப்பாக என்னால் வந்து தடையில்லாமல் பேச முடியுது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன். நார்மலாக பேசுங்கன்னா சும்மா தான் உட்காந்துருப்பேன். ஓகே. எனக்கு உண்மையிலே தெரியல.
நார்மலா வந்து சும்மா வந்து ஆத்துல தண்ணி வந்துருச்சா, மீன் பிடிக்க போனீங்களா, இதை பண்ணீங்களா, அதை பண்ணி என்ன கேட்கறது. சரிண்ணா, அப்போ ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் ஆகணும்னா ஆன்சர் பண்ணணும். டிராவல் பண்றோம்ல, முன்பின் தெரியாத இடத்துக்கு போறோம்ல, புதுசு மனிதன் அவர்கிட்ட நல்லா பேசு. அங்க வந்து கண்ணாமலாம் பேசிட்டே இருப்பேன். சரி, நீங்க ஒழுங்கா இங்கிலீஷ் பேச வராது, ஆனா அங்க கம்யூனிகேஷன் பயங்கரமா இருக்கும். அது என்னன்னா, நமக்கு தெரியாத மனிதர்கள்ட்ட எனக்கு கான்வர்சேஷன் நிறைய இருக்கு. தெரிந்த மனிதர்கள்ட்ட நம்ம டெக்ஸ்ட் வழியா நிறைய பேசிடுறோம், ஃபோன்ல நிறைய பேசிடுறோம். நேரில் மீட் பண்ணும்போது எந்த விஷயம் இப்போ நம்ம வந்து ஒரு அஜெண்டாவோட போக வேண்டியது, இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. இல்ல, அப்போ நீங்க உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்களாண்ணா, இவ்வளவுதான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி லிமிட் பண்ணிக்கிறீங்களா? என்னன்னா, ஒரு இந்த சோகால்ட் பொது சமூகத்தோட அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த அன்றாட வாழ்க்கைக்குள்ள இருக்க உரையாடல் எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இப்போ சமுதாயத்துல ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள்குள்ள வரும்போது அது தெரியல, வீட்டில் இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுறது. இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சில பேர், வருஷ கணக்காக பார்க்காம இருப்போம். பட் ஒன்ஸ் வந்து திரும்ப மீட் பண்ணி உட்காந்து, ஸ்ரீலங்காவில் சில ஃப்ரெண்ட்ஸ் போய் ஊர் போய் 2-3 வருஷம் ஆச்சு, பேசிக்கவே மாட்டோம், எப்பயாவது ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிப்போம், பேசுவோம். ஆனால் நேரில் மீட் பண்ணிட்டா நான் ஸ்டாப்பாக ராத்திரி பகலும் பேசிட்டே இருக்கேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க என்னோட வாசகர்கள் அப்படி நண்பர்கள். ஸ்ரீலங்காவில் இங்கே இல்லை. ஓகே. வினோத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ரைட்டர். அவனும் வருஷம் அப்படிதான், வருஷ கணக்காக வந்து பார்த்துக்க மாட்டோம், திருச்சியில் தான் இருக்கான், பேசிக்க மாட்டோம். ஆனால் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு வினோத் டயர்டாக இருக்கியா, தூங்குவேன், அப்படி டயர்டாகிற அளவுக்கு பேசிட்டே இருப்போம். ரேண்டமா அவன் வந்து ஊர்ல புதுசா ரோடு போட்டது, திருச்சியில் எத்தனை கோயில் இருக்கு, ஆத்துல எப்ப இப்படி எல்லா விஷயத்தையும் பேசுவோம். அதுதான் நம்ம வந்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு ரொம்ப காலம் பழகின மனிதர்கள்ட்ட அந்த உரையாடல் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா புதிதா வர நண்பர்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு இடத்துல, வேலை சார்ந்து இந்த மாதிரியான இடத்துல ஒரு டீப் கான்வர்சேஷன், அதாவது ரொம்ப ஸ்டூபிடான கான்வர்சேஷனுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டூபிடான கான்வர்சேஷன்ஸ்க்கான ஆட்களை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்றேன். இல்லை, இதுல ஒரு சைக்காலஜி இருக்குண்ணா. அதாவது எனக்கு என்ன ஒருத்தன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான், என்னை பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும்போது இருக்கிற அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் வந்து எனக்கு புதுசாக வர்றவங்க கிட்ட இப்போ இருக்கிறது கிடையாது. ஏன்னா புதுசாக வரவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால புதுசாக வரவங்கள்ட்ட நம்ம பேச மாட்டோம். பட் அந்த ஸ்டூபிட் கான்வர்சேஷன் ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல, இது ஓகே. சமுதாயத்தில் லைக் இப்போ புதுசாக வர ஒரு ப்ரொஃபஷ்னலில் இருக்கிற விஷயங்கள் ஓகே. வீட்டுக்குள்ளே இருக்கும்ல, வீட்டுக்குள்ளே நாங்கள் நிறைய பேசிப்போம், இஷ்டத்துக்கு என்னென்ன பேசிப்போம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு எமோஷன் பேரியரும் இல்லை உங்களுக்கு? இல்லை, அது வீட்டுக்குள்ளே பேசுறது நிறையா ஸ்டூபிட் கான்வர்சேஷன் இருக்கு, ஃபேமிலி கான்வர்சேஷன் இருக்கு. ஒரு பீரியட் நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் வந்து லிட்ரேச்சர் நிறைய பேசிட்டு இருந்தோம், லிட்ரேச்சர் சினிமா நிறைய பேசிட்டு இருந்தோம். லைக் பிளைண்ட்னஸ்னு ஒரு நாவல் இருக்கு, இந்த நாவலை படிச்சுட்டு இந்த சினிமா எப்படி வந்திருக்குன்னு இப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவளோட கமிட்மெண்ட்ஸ், வேலை அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது அதெல்லாமே கொஞ்சம் இன்னும் குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்க கிட்ட கேட்கலையா? நான் ட்ரை பண்ணுறேன் அவளை திரும்ப அந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி பார்க்க வைக்கணும். பட் அவள் அந்த ஜோன் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸு, ஒர்க்கு அது சார்ந்த கமிட்மெண்ட்ஸு, அப்புறம் எங்களுக்கு ஃபிசிக்கல் உடல் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு வயசில் ஒன்று வருது இல்லையா, அது எல்லாமே வந்து நம்மளோட கான்வர்சேஷனில் லிமிட் பண்ணுதுன்னா என்னென்னா, போலும் இதெல்லாம் வேணாம். அப்போ நான் ஏதாவது விஷயத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன், கேட்குறேன், படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அதை படிச்சுக்கிறாங்க. பட் அந்த பழைய மாதிரி அது இல்லை. அது 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 இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, கப்புள் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷனா இருக்கட்டும், ஒரு அதான் சொல்றேன் இல்லையா, அந்த டிஸ்கஷன் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 4-5 இயர்ஸ்ல இருந்து இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் இருக்கு இல்ல, அது குறைஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறோம், நிறைய சம்பாதிச்சிடுறோம், நம்ம வந்து சேஃபா இருக்கும், ஐ மீன் கொஞ்சம் எக்கனாமிக்கலி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா, இப்போ நீ வேலைக்கு போவானான்ற இடத்துக்கு வரும்போது மறுபடியும் அந்த பழைய கான்வர்சேஷனுக்குள்ள போக முடியும். இப்போ என்னன்னா, ஒரு 14-15 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா, புத்திசாலித்தனமாக 2 பேர் பேசிக்கிறத விட அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் சரியாக பார்த்துக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த கில்ட் இருக்காண்ணா, நம்மளுக்காக ஒருத்தவங்க இவ்வளோ வளர்ச்சி அது இருக்கு. அதுல சண்டைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்தது கிடையாது. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் லைக் உனக்காக இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன், புரிதல் இல்லை, அப்படிலாம் வந்தது கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குல்லன்னா, அது எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஆணுச்சு? கம்ப்ளீட்டாக வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பதில் சொல்கிறேன். நம்ம ஒருத்தர் எப்போ ரொம்ப நேசிக்கிறோம் தெரியுமா, ஒருத்தர் செய்கிற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல இல்லை, ஒருத்தர் எவ்வளோ தவறு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய இடத்துல தான் ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு இதுக்குள்ளே போகிறோம்.
எங்களோட உறவுன்றது அப்படிதான். நான் என்ன தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய இடத்துல கார்கி இருக்கிறனால தான் இந்த உறவு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே அந்த எங்களோட அந்த முதல் நாள் டே 1ல் என்ன நெருக்கத்தில் இருந்தோமோ, என்ன அன்பில் இருந்தோமோ, இன்றைக்கி அந்த அன்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து இவ்வளோக்கு அப்புறமும் திருந்திட்டேனா, சரியாக இருக்கிறேனா அப்படின்னா நான் இல்லை. ஓகே. காசே இருக்காது, அவர்கிட்ட வந்து ஒரு பர்சனல் லோன் போட சொல்லிட்டு எங்கேயா ட்ரிப் போயிட்டு வருவேன். அவள் அதுக்காக வந்து ஒரு நாள் வந்து கோச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நான் சொல்ல சின்ன விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேட் என்னை வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு தான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு ரைட்டர் வந்து இங்கே வந்து சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப சொற்பமான ஒரு காசு. கண்டிப்பாக. இப்போ நான் போட்டிருக்க பேண்ட் 4500 ரூபா. ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 பேண்ட் வாங்கினா 20000 ரூபா. என் ராயல்ட்டி அவ்வளோ வராது. அப்போது இதையெல்லாம் புரிஞ்சு இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பேண்ட் போட்டால் என்னன்னு தோணும், அதை எப்படி நான் போட முடியும், இப்படி தான் இருப்பேன், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து எல்லா விஷயங்கள்லையும் நம்மளை வந்து இப்படி தான் ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து அவனோட வழியில் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சரி அப்படின்ற இடம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அப்போ யார் என்ன சொன்னாலும், இவன் அப்படி பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், என்ன சொன்னாலும் அப்படியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற இடத்துக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது இருக்குல்ல. வீட்டுக்கு வெளியில் என்ன வேணாலும் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே அந்த மனிதன் வந்து இந்த வீட்டோட மனிதன். அவனை வந்து அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் செய்கிறத வந்து நான் தப்பை செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே நம்மளை கண்டிக்கிறது இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த மன்னிக்கிற இடத்துக்கு திரும்ப திரும்ப வர்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு உறவில். இப்போ அவங்க மன்னிச்சுட்டு இருக்காங்க, இல்லை உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லா விஷயம் தாண்டி அவங்களுக்குன்னு சில ஆசைகள், அவங்களுக்குன்னு சில ஏக்கங்கள், அதை நிறைவேற்றுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு தோணும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. பட் சில சமயங்களில் நம்ம பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள் செய்ய முடியாது, சில விஷயங்கள் செய்ய முடியும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஏக்கம் இருக்குல்ல, அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது? என்னென்ன காயத்ரி, இப்போ கார்கி வந்து பெருசாக வந்து நானே கேட்பேன், ஏதாவது இது பண்ணுவோமா, எதாவது பண்ணுவோம், வேணாம். நான் சொல்கிறேன், எனக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கார்கி. நான் இப்போது 4000 ட்ரெஸ் வாங்கினா 400 ரூபாய்க்கு வந்து ட்ரெஸ் வாங்கிக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா இது நானே போய் காஸ்ட்லி ஏதாவது ட்ரெஸ் வாங்கி எனக்கு இது பிடிக்கல, நல்லா இல்லை, போய் மாற்றிட்டு வரல காசு. ரொம்ப நான் ஒரு விதமாக என்னை வந்து லைஃப் ஸ்டைல் செட் பண்ணிக்கிறேன்னா, அவங்க இன்னும் சிம்பிளாக ஒரு இதை வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அவங்களை ட்ராவல் பண்ணுறதுல ஆசை இருக்குது, நான் அதை வந்து தனியாகவும் நானும் கூட்டு போவேன், தனியாக அவங்க ட்ராவல் பண்ணாலும் நான் வந்து விட்டுருவேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்லை. இப்படி ஒன்று பண்ணிடணும், அப்படி ஒன்று பண்ணிடணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. சும்மா என்னைக்காவது வந்து ஜாலியாக வந்து நைட்டு படம் பார்த்துட்டு பேசியிருப்போம், அடுத்த வருஷம் நம்ம வீடு வாங்கணும், இதை பண்ணுறோம் அப்படிங்க, காலைல மறந்துடுவோம். அது ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். குடியாரங்க நைட்டு பேசுவாங்கல்ல, மச்சான் 6 மாதத்தில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம், இதை பண்ண அந்த மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணுவோம். அது வந்து வருஷத்தில் ஏதாவது 2-3 நாள் அந்த மாதிரி நடக்கும், காலையில் மறந்துடுவோம். பட் என்னன்னா, நீங்கள் அதை மறக்கிறது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா, மறக்கிறது மாதிரியான ஒரு நல்ல மருந்து எதுவுமே இல்லை. கண்டிப்பாக. நம்ம பிரச்சனை என்னன்னா, நேற்று நைட் நான் இன்னைக்கு இதை முடிவு பண்ணியிருக்கிறேன், இதை வந்து என்னன்னாலும் அதை செய்வேன் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இன்றைக்கி வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஒரு வருஷத்தில் வீடு வாங்கிட்டேன், அடுத்து இன்னொன்று வரும். ஆமாம், ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன, எப்போ இந்த லைஃப்பை வந்து நின்று நிதானமாக நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு எப்போ பார்ப்பீங்க? ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த பார்வைக்குள்ள ஒரு புரிதலோட பயணித்துட்டு இருக்கு. புரிதல்லாம் இல்லை, ஒரு பை டிசைனாகவே அப்படிதான் இருக்கு, போதும் அப்படின்னு. சரிண்ணா, இப்போ இது இந்த லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட. அன்னைக்கு லிங்கம் ஆடியோ லான்ச்சில் கார்கி அண்ணி பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தா என்ன விஷயம் சொல்லியிருப்பீங்க? இல்லை, அதான் நான் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாலும் வந்து ஒரு 10% கூட இல்லாட்டி குறையாக தான் இருந்திருக்கும். அதான் எமோஷன்ஸை வந்து 1-to-1 சொல்கிறது வேறு, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லும்போது மீனிங்லெஸ் அது. சரி, இப்போ அவங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு யார்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது இந்த தப்பில் நான் வந்து ஒரு சேரை வச்சு, ஒரு கண்ணாடியை வச்சு பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட மனைவி இருக்காங்க, அப்போது நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் நிறைய பீப் போட வேண்டியது வரும். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், ஆனால் அது வந்து அவங்களுக்காக நீங்கள் யோசிச்சிருக்க ஒரு விஷயமா இருக்குன்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாம் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதே இல்லை, சாரி நிறைய சொல்லுவோம். ஆமாம், நான் வந்து நிறைய இடம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து சாரி சொல்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கைவிடுறதில்ல, மனிதர்களை கைவிடும்போது, நம்பிக்கை கைவிடும்போது, ஏதோ ஒரு தவறு செய்யும்போது, எல்லா இடத்துலையும் நமக்கு சாரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது.
தேங்க்ஸ் சொல்கிறத நம்ம வந்து அதை பெருசாக நினைக்கிறது இல்லை. பட் தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒய்ஃபாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்ன உறவுக்குள்ளே அதெல்லாம் தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்மளோட மனைவியோ நம்மளோட தம்பியோ நம்மளோட அண்ணனோ யாராக இருந்தாலும் ஒருத்தரை வந்து நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம்னா சாரி கேட்குறதும், அவங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். இது மாதிரி கார்கிக்குன்னு இல்லை, நிறைய பேர் ஒரு சில நண்பர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பேன் எப்பயுமே. அதை வந்து அவங்ககிட்ட நேராக சொல்லணும் கூட கிடையாது. இந்த லைஃப்பை வந்து ஏதோ ஒரு தருணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, இந்த சந்தோஷமான தருணம் எங்கே கம்ப்ளீட் ஆகும்னா, நான் சந்தோஷமாக இருக்கேன், எக்ஸ்ட்ரீமாக சந்தோஷமாக இருக்கேன்றத எனக்கு இந்த சந்தோஷத்துக்கு காரணமானவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இருக்குல்ல, இவங்களாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிறாங்க, இந்த மனிதர்கள் எல்லாமே எப்பயுமே நல்லா இருக்கணும். அதாவது எனக்கு முன்னாடிலாம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, ப்ரேயர் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரேயர் மேலே நம்பிக்கை வரும்போது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கெட்டது செஞ்சுருக்கோம், அது எல்லாத்துக்குமான பலன் நம்ம அனுபவிச்சுப்போம். ஏதாவது 2 நல்லது செஞ்சுருப்போம்ல, இந்த நல்லது செஞ்சதுக்கான பலனை நம்ம சார்ந்தவங்க வந்து அனுபவிச்சிருக்கோம் இடத்துக்குள்ளே ஒரு இடம் இல்லையா. இதுதான் ஒரு கம்ப்ளீட்னஸ் நினைக்கிறேன் நான். ஓகேண்ணா. ஸோ இந்த ஃப்யூச்சரில் இந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட வெல்பீயிங்காக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போக முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? மறுபடியும் அது எல்லாமே பிளானிங் தானே. பிளான் பண்ண எந்த பிளானுமே இல்லை எனக்கு வந்து. இப்போ நான் வாழ்க்கையை பற்றி நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நைட்டு போய் வந்து தூங்குவேன், காலைல எந்திரிக்கிறப்ப நாளைக்கு லைஃப்பை வந்து புதுசாக வந்து பார்த்துக்கலாம். பட் என்னன்னா, அடிப்படையில் எழுத வேண்டியது குறித்து எனக்கு நிறைய இருக்குது. நிறைய நாவல் இன்னும் மைண்டுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, எழுதிட்டு இருக்கிறேன், நிறைய நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இன்னொரு 40-50 வருடம் வாழ்கிறோன்னா, இன்றைக்கி ஒரு மனிதனாக ஒரு இன்னும் 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்குது இந்த மொழி. இந்த மொழிக்கு நம்ம வாழ்கிற காலத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு செத்து போயிடணும். அவ்வளோதான். அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள், கனவுகள் எல்லாமே முழுக்க இந்த சமுதாயத்தை இந்த லாங்குவேஜை சார்ந்து, இந்த லாங்குவேஜில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு செத்து போயிடணுன்றதுல இருக்குது. சினிமா ஓகே, நம்ம இன்னொரு 10-15 வருஷத்துக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 பேர் நல்லதாக இருப்பான்ல, அந்த 10 பேர் நல்லவனோட ஒரு வேலை செஞ்சு நாம் நமக்கான பொருளாதார தேவைகளை சரி பண்ணிக்கிட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ரைட்டிங்கிறது நாம் ஒவ்வொரு மனிதனுக்குமான அவன் வந்து இதற்காக படைக்கப்பட்டான்ற ஒரு இது இருக்கும். நம்ம எழுதுறதுக்காக பிறந்திருக்கிறோம், நல்ல கதைகளை எழுதணும். இந்த ஜென்ரேஷனில் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே அண்ணா, அதிகபட்சமான விருப்பம் அவ்வளோதான். ஓகே, இப்போது ஒரே ஒரு இதில் ரைட்டர் லக்ஷ்மி சரவணகுமார், ஃபிலிம் மேக்கர் லக்ஷ்மி சரவணகுமார், ஒரே வார்த்தையில் சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன? ரைட்டர் லக்ஷ்மி சரவணகுமார். ரைட்டர். ஓகே. ஸோ அடுத்து இப்போ ஃபிலிம் மேக்கிங். ரைட்டர்ன்றது என்னோட ஐடென்டிட்டி, ஃபிலிம் மேக்கிங் என்னோட வேலை. இப்போ இது ரெண்டையிலையுமே ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ரைட்டர் லக்ஷ்மி சரவணகுமார்னா என்ன, ஃபிலிம் மேக்கர் சரவணகுமார் ஹாப்பியா இல்லை எமோஷன்ஸில் சொல்ல ஹாப்பி லைக் மோட்டிவேஷன், அதில் எது வரும்னு கேட்க. ரைட்டர் லக்ஷ்மி சரவணகுமாருக்குள்ள வந்து எல்லா எமோஷனும் இருக்கு. அவன் ஒரு ஆர்டிஸ்ட், அவன் ஹார்ட் ஒர்க்கர், அவன் ரொம்ப சந்தோஷமானவன், அவன் ரொம்ப துக்கமானவன், அவன் ரொம்ப பொறாம பிடிச்சவன், அவன் ரொம்ப வன்முறை நிறைந்தவன், அவன் வந்து ஒரு பெரிய ஃப்ராடு, எல்லா எமோஷனும் அவனுக்குள்ள இருக்கு. ஓகே. ஃபிலிம் மேக்கர் லக்ஷ்மி சரவணகுமாருக்குள்ள ஒரே ஒரு எமோஷன் இருந்தார், ஹார்ட் ஒர்க்கர். ஓகே. இன்னொரு எமோஷன் சேர்த்துக்கிட்டா எல்லாரும் ஈஸியாக அவனை ஏமாத்திடலாம். ஓகே அண்ணா, அடுத்தடுத்து நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதுறதுக்கும் உங்களோட ஃபிலிம் மேக்கிங்கில் அடுத்தடுத்த படைப்புகள் கொடுக்கறதுக்கும் எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் அண்ணா. ரொம்ப நன்றிமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல ஜேர்னியாக இருக்கட்டும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய பேசின மாதிரி இருக்கு எனக்கு. எல்லாம் நிறைய பேசி இப்போ என்னன்னா பேச ஒரு இடத்துக்கு மேலே என்ன இதெல்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லை, அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இது வந்து பண்ணி. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ச்சியாக நிறைய பண்ணுங்க. கண்டிப்பாக. நன்றிண்ணா.